ஸோ நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு 2020ல இந்த கொரோனா பேண்டமிக் அப்போ ஸ்கூல்ல இருந்து இந்த மார்ச் மந்த் போல ஒரு சர்க்குலர் வந்துச்சு. ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இனிமேல்ட்டு வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணலாம். நீங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அந்த டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கே. நம்மளுக்கு இன்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? பேசிக்கலி நம்ம இன்கம்க்காக தான் நம்ம வந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நல்ல ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள போகணும்னு எல்லாருமே அதுக்காக தானே வராங்க. சோ அந்த மாரி தான் நானுமே வந்து போகும்போது ஜாப் இல்லன்னும்போது கொரோனா டைம் அப்போ சேலரி என்ன பண்ணுவாங்கன்னும்போது, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டீச்சர்ஸ்லாம் வச்சு சேலரி குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எல்லா குழந்தைங்களும் ஆன்லைன் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு சிங்கிள், டபுள் டீச்சர் இருந்தா போதும். நெறைய டீச்சர்ஸ்லாம் வேண்டாம். இப்போ லைவா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ ஓ வரைக்குமே செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வைப்பாங்க. பட் ஆன்லைன்னா அப்படி கிடையாது. மொத்தமா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் உட்கார வச்சு ஒரு டீச்சர்ஸ் கண்டக்ட் பண்ணாலே சேலரி அவங்களுக்கு மிச்சமாகும் இல்லையா? அந்த சினரியோல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டீச்சர்ஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ரிலீவ் பண்ண அந்த வேண்டான்னு சொல்லும்போது, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு சேலரி குடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்துட்டு வர வேண்டாம்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேலரி குடுப்பாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் வருது. இல்ல உங்களுக்கு சேலரியும் கிடையாது. அண்ட் நீங்க ஆன்லைன் கிளாஸும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு ஃபேமிலி ரன் பண்றது கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அப்ப அந்த டைம்ல தான் நான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு நான் தேடும்போது, வீட்ல இருந்தே ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாருக்கும். பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான், எனக்கு இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு. இந்த வாய்ப்பு நான் வந்து அதுல இந்த 2020ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண நான் ஆரம்பிச்சேன் நான் வந்துட்டு. 2020ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஜாயின் பண்ண வெஸ்டேஜ் பிசினஸ்குள்ள நான் முதல்ல நான் வந்தது என்னன்னா, செப்டம்பர் 3 2020ல நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டிங் பத்தி, இல்ல டைரக்ட் செல்லிங் பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு வந்து எதுவுமே தெரியாது எனக்கு. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இங்க கிடைக்கிற ட்ரெய்னிங் மூலியமா ஒன் பை ஒன்னா நான் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணும்போது, எனக்கு ஒரு பிசினஸ் பத்தி நாலேட்ஜ் வந்து புரிதல் வந்தது எனக்கு. லீடர்ஸ் நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ராடக்ட் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் நான் வாங்கும்போது, என் கையில வந்துட்டு அமௌண்ட் வந்து அப்போ கிடையாது. ஃபேமிலில வந்துட்டு கேட்கும்போது, "அமௌண்ட் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "இருக்கதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கு. அத நீ வந்து யூஸ் பண்ணு. இது எக்ஸ்ட்ராலாம் குடுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டாங்க. எவ்ளோ சொல்லி நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். யூசுவலி யூஸ் பண்ற நம்ம ஆயில கடைய மாத்தி இங்க தான் யூஸ் பண்ண போறோம். நல்ல குவாலிட்டியா இருக்கு. சோப் நல்லாருக்கு. ஷாம்பு நல்லாருக்கு. பேஸ்ட் நல்லாருக்கு. இத வாங்கிக்கலாம் அப்படி. ஏன்னா அந்த டைம்ல என்கிட்ட இன்கம் கிடையாது இல்லையா? அப்போ நான் கேட்டுட்டு இருக்கும்போது எங்க வீட்ல யாருமே அலோவ் பண்ணவே இல்ல. சோ அப்ப அந்த டைம் நான் கொஞ்சம் லேடீஸா இருக்கவங்க ஆல்மோஸ்ட் வந்து யாருக்குமே தெரியாது நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மளுக்குன்னு எமர்ஜென்சி எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த மாரி தான் நான் வந்துட்டு ஒரு ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 500 அந்த மாரி போல நான் எடுத்து வச்சிருந்தேன். ரிமைனிங் அமௌண்ட் வந்து என்னுடைய பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து வாங்குனேன். எனக்கு தேவைப்படுது. எனக்கு கொஞ்சம் குடுங்க. நான் அப்புறமா குடுத்துர்றேன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஐடி ஆக்டிவேஷன்றது அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மந்த்ல 2020 நான் ஜாயின் பண்ணும்போது, அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஆக்டிவேஷன்ஸ் வந்து நான் பண்ணேன். சோ பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, வீட்ல இருந்து இல்ல பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட் நல்லாவே இல்ல. அந்த கடை குளோஸ் ஆயிருக்கு. அந்த பிராண்ட் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லி திரும்பவும் அகைன் பேமெண்ட் பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி, எப்படியோ நெறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணி, 2ண்ட் மந்த், 3 மந்த் அதுல இருந்து கன்டினியூவா நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு 100 பிவி கன்சியூம் பண்றதுக்குள்ள நான் வந்துட்டு உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து 100 பிவிக்குள்ள. இந்த மாரி வீட்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலோவ் பண்ணவே இல்ல. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்ன நம்பி காசு குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்க. ஒரு ரூ. 50 கேட்டா கூட குடுக்க முடியாது. உன்ன நம்பி இருக்கிறதுக்கு தகுந்த மாரி வாழு அப்படின்னு மாரி சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் மந்த் ஆக்டிவேஷன்ஸ் பண்ணேன். அத தொடர்ந்து நான் ஜாயின் பண்ணி 4த் மந்த் ஃபாஸ்ட் ஆட்டு பிரான்ஸ் டைரக்டர் லெவல் வந்து ரீச் பண்ணேன். அப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,565 என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் எனக்கு கிரெடிட் ஆச்சு எனக்கு வெஸ்டேஜ் மூலியமா. என்னுடைய ஆக்டிவ் இன்கம்ல என்னுடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி ரூ. 6,000. அந்த ரூ. 6,000க்கு நான் வந்துட்டு 2 இயர்ஸ் நான் வந்து கன்டினியூவா ரூ. 6,000க்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எவ்ரி மந்த் ரூ. 6,000 மட்டும் தான் வரும். அந்த 2 வருஷம் தொடர்ந்து அவ்வளவுதான் வந்துச்சு. 3 இயர் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,500ன்றது போட்டாங்க. அதுக்கப்புறம் 4த் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த இயர் நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் அங்க இருந்து நான் வந்துட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல் மாறுனேன். அங்க எனக்கு வந்து சேலரி கொஞ்சம் நல்லா இன்கிரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெர்சனலா ஒரு அகாடமில பிரின்சிபல் மேம்க்கு அசிஸ்டன்ட்டா ஒரு பார்ட் டைமா அந்த டைம் அதுக்கப்புறம் நான் வந்து வொர்க் பண்ணியிருந்தேன். இந்த மாரி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு வந்துச்சு. ஆனா ஆல்மோஸ்ட் எனக்கு ஸ்டார்ட்டிங் டைமும் ரூ. 6,000 தான். ஆனா வெஸ்டேஜ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரூ. 7,500 எனக்கு இன்கம் வந்துச்சு. அந்த டைம் ரொம்பவே மனசுக்குள்ள ரொம்ப ஹேப்பியா இருந்தது. பரவாயில்ல இந்த பிசினஸ் நல்லா நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். சோ இந்த பிரான்ச் டைரக்டர் ரீச் பண்றது ரொம்ப ஈஸியாலாம் வரல. நெறைய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள்
என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உள்ள வந்திருக்கோம் இல்லையா? அப்ப அந்த டைம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் இருக்கிறதுக்கு லேர்னிங் பிளஸ் நம்மளுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்றது, நம்மளுடைய ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் அந்த சேலஞ்சிங்லாம் ஃபுல் சப்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பெனி மேனேஜ்மென்ட் ஆகட்டும், நம்மளுடைய டீம் சப்போர்ட் ஆகட்டும், அவங்க குடுக்குற நம்மளுடைய இந்த ட்ரெய்னிங்லாம் நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிறோம் அப்டின்னா, எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அப்டின்னாலுமே, நம்ம தைரியமா இந்த இடத்துல நெறைய விஷயங்கள் வந்து லேர்னிங் மூலியமா நம்ம வந்து கத்துக்கலாம். இப்போ என்னுடைய அண்டர் லீக்ல இப்ப எனக்கு கீழ டீம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேஷனோ இல்ல நெய்பரோ, கொலீக்ஸோ, கூட வேலை செஞ்ச ஸ்டாஃபோ அந்த மாரி யாருமே ஒருத்தர் கூட நான் வந்து ஐடி போடவே இல்ல. அந்த மாரி யாருமே வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்துட்டு ரெக்ரூட்மென்ட் பண்றோம். ஸோ இன்விடேஷன் நம்ம குடுக்குறோம். ஸோ அந்த ப்ராசஸ் மூலியமா தான் நான் வந்து டீம் டெவலப்மென்ட் வந்து பண்ணேன். இதுல வந்து ஃபேமிலி சைட்ல இருந்து ஐடியா எடுக்க சப்போர்ட்டோ, இல்ல வந்து எல்லாருமே "நீ பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன்." அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அது நான் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் வரும்போது ரொம்பவே ஹேப்பியா இருந்தது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் நான் சில்வர் டைரக்டரா நான் வந்து ரீச் பண்ணியிருந்தேன். சில்வர் டைரக்டர் பிப்ரவரி மந்த் வந்து ரீச் பண்ணேன். டிசம்பர்ல பிரான்ஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரில வந்து பாத்தீங்கன்னா, சில்வர் டைரக்டர் ரீச் பண்ணேன். வித் எல்ஓபியோட ரூ. 24,672 இன்கம் எடுத்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரியே இந்த சேலரி தான். ஏன்னா, என்னுடைய ஹையஸ்ட் சேலரியே ரூ. 14,000 தான் என்னுடைய ஸ்கூல் ஃபீல்ட் வொர்க்ல எனக்கு வந்துட்டு. பட் எனக்கு வெஸ்டேஜ் மூலியமா ரூ. 24,000 என் அக்கவுண்ட்ல வெறும் 50, 100, 1000, 5000, 6000 அந்த மாரி இருந்த சேலரில 24,000 வந்துச்சு அப்டின்னும்போது, ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஸோ என் ஃபேமிலில எல்லார்கிட்டயுமே நான் வந்து சொன்னேன். அவங்களும் வந்துட்டு பெருசா ரியாக்ட் வந்து பண்ணிக்கல. "அப்படியா! சரி ஓகே." அப்படிலாம் எதுவுமே அத கூட சொல்லவே இல்ல. சரி ஓகே அப்படின்னு மாரி போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த 24ன்றது முதல் வெஸ்டேஜ் அப்படின்னும்போது, வெஸ்டேஜ் மூலியமா கிடைச்சிருக்கு அப்படின்னும் இந்த வாய்ப்ப நம்ம விட்டுறவே கூடாது. கண்டிப்பா இத நம்ம எடுத்து பண்ணணும். அப்படின்ற அந்த ஃபுல் மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்கா முதல்ல வச்சிருந்தேன். கன்டின்யூவா நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீம் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. டீம் வந்து எனக்கு ஸ்மூத்தா மூவ் ஆகல. டீம் எனக்கு நெறைய ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 2 லெக் ஃபுல்லா பிரேக் அடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது அப்படின்ற மாரி நான் சில பேர்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து என்கிட்டயே வந்து சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. பட் நான் விடல. ஏன்னா நம்ம இப்ப ஒரு வொர்க்குக்கு போறோம். ஆக்டிவ் இன்கம்னா 8 டூ 9 அதாவது 9 டூ 5 ஜாப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி போனாலுமே அதுவே பெர்மனன்ட் இல்ல கிடையாது. எங்களுடைய ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ரெஸ்யூம் வந்துட்டே இருக்கும். உள்ள வந்துட்டே இருப்பாங்க. ஸ்டாஃப் வெளிய போயிட்டே இருப்பாங்க. நான் அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்த்தேன். அங்கேயே அந்த நிலைமை அப்டின்னும்போது, இது மட்டும் என்ன? இது பிசினஸ் தானே! நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து பண்ணா, கண்டிப்பா நம்மளால பெரிய இன்கம் போக முடியும். அப்டின்னு நம்பிக்கையோட நெக்ஸ்ட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, கொஞ்சம் அப்டியே உடைஞ்ச டீம்லாம் வந்து திரும்ப அந்த இடத்துல வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் கோல்ட் டைரக்டர் நான் வந்து லெவல் வந்து நான் ரீச் பண்ணியிருந்தேன். கோல்ட் டைரக்டர் வந்து நான் மே மந்த் போல ரீச் பண்ணியிருந்தேன். கோல்ட் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணும்போது, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 82,574 கோல்டு டைரக்டர் லெவல் இன்கம் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட லீடிங் இல்லையா? இந்த 1,00,000 கிட்ட லீடிங்ல வரும்போது, இன்னும் செம்ம ஹேப்பி. வானத்துக்கும், பூமிக்கும் அப்படியே எப்படி சொல்றது? அவ்ளோ ஒரு ஹேப்பினஸ்க்குன்றது அளவே இல்ல. ஏன்னா, என் லைஃப்லலாம் நான் எம்.ஏ, டி.எல்.எட் முடிச்சிருந்தாலுமே, எனக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி ரூ. 20,000 இப்ப இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஆஸ் ஆஃப் வந்து 20, 22,000 வரும். இல்லைங்களா? பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 82,000 இன்கம் அந்த டைம் அப்பவே நான் வந்து 82,000 ரொம்ப ஹேப்பி. நான் என்ன பண்ணேன், இந்த எடுக்கிற இன்கம்ம வச்சு வீட்டுக்கு தேவையான டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தேன். வாஷிங் மிஷின் எல்ஜில எல்லாம் எல்ஜி பிராண்ட்ல வாங்கியிருந்தேன். டிவி எல்இடி டிவி வந்துட்டு பெரிய ஒரு 32 இன்ச் அப்பதைக்கு நான் வாங்கியிருந்தேன் சிம்ப்ளி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு என்னுடைய இன்கம்லருந்து நான் வந்து வீட்டுக்கு வந்து சப்போர்ட் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு மேரேஜ் ஆயி எனக்கு போட்டிருந்த பவுன் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா நான் வந்து குடுத்துட்டேன். நான் வந்து கயிறு தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த இன்கம் வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 3 பவுன்ல நான் வந்துட்டு சரடு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். என்னுடைய என்னுடைய லைஃப் வந்துட்டு இந்த சரடு நான் போட்டுருக்கேன்னா, அதுக்கு எனக்கு வாங்கி குடுத்ததே என்னுடைய வெஸ்டேஜ் தான் நான் வந்து சொல்லுவேன். என்னுடைய பேரன்ட்ஸ் சைட்லயும், என்னுடைய ஹஸ்பண்ட், மதர் இன் லா சைட்லயும், இல்ல ரிலேஷன் சைட்ல அந்த மாரி சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் அபோவ் நான் வந்து கயிறு போட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் கொஞ்சம் கில்ட்டியாவே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் கொஞ்சம் நம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும், என்னடா இது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் வந்து இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த இன்கம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எனக்குன்னு ஒரு செயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து வீட்டுக்கு வந்து நான் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கேன். கோல்ட் டைரக்டர் தாண்டி அடுத்து நான் வந்து ஸ்டார் டைரக்டர் லெவல் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அடுத்தது. ஸ்டார் டைரக்டர் வந்து ஜூலை மந்த் 2021ல நான் வந்து ரீச் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு 1,12,000 279 அமௌண்ட் ரூ. 1,12,279 எனக்கு இன்கம் வந்துட்டு அப்டேட் ஆச்சு. இன்னும் செம்ம ஹேப்பி.
ஓகேங்களா? நம்ம நல்ல இன்கம் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்தது பார்த்தா டீம் உடனே திரும்ப அகைன் வந்துட்டு ஒவ்வொரு லெவல் நான் போக, போக, போக எனக்கு டீம் உடைஞ்சுட்டே இருக்கும் எனக்கு வந்துட்டு. டீம்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பேசிக்கலி என்ன சொல்லுவாங்க, மேல இருக்கவங்க தான் இன்கம் எடுப்பாங்க. கீழ இருக்கவங்க இன்கம் எடுக்க மாட்டாங்க. இல்ல வந்து இது வந்து மார்க்கெட்டிங்கா, இல்ல இது சேல்ஸா, இல்ல பொருள் வாங்குறதா, ஏதாவது ஒண்ணு வந்து நெகட்டிவ் தாட்ஸ்ல வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாரி தான் பிரச்சனைகள் எனக்குமே வந்து நெறைய வர ஆரம்பிச்சது. டீமுக்குள்ளேயே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து அப்லைன்க்கோ, டவுன்லைன்க்கோ உள்ள பாண்டிங்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இல்ல வந்து டீம் மீட்டிங் ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்து இஷ்யூஸ்ல வந்து உட்கார்ந்து டீம் வந்து ஃபுல்லா பிரேக் ஆக ஆரம்பிச்சது. அகைன் வந்து பிளான் பண்ணேன். இது வந்து பிசினஸ் எத்திக்ஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம இத வந்து எதுக்குமே வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. திரும்ப அகைன் டூ அகைன் நம்ம பில்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கணும். இல்லையா? சோ நம்ம வந்துட்டு திரும்ப அகைன் திரும்ப டீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ், திரும்ப ரீடெயின்மென்ட் ப்ராசஸ். சோ நம்ம வந்து ப்ராடக்ட் ஓட இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல நல்ல வெல்த்தா இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது எஃபோர்ட் வந்து குடுக்கணும். டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சோ நான் வந்துட்டு அந்த 2020ல எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கு பிறகு, அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் நான் பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய ஸ்கூல் லைஃப்ப நான் வந்து ரிலீவ் பண்ணிட்டேன். நான் வந்து என்னுடைய ரிசைன் லெட்டர் குடுக்கும்போது என்னுடைய மேடம் சொன்னாங்க, "போனா நீ எதுக்கு போற?" அப்படின்னாங்க. "இல்ல மேடம் எனக்கு வேண்டாம். நான் வந்துட்டு ரிலீவ் ஆயிக்கிறேன். என் குழந்தைங்கள நான் பார்க்கணும். என்னோட 9 டூ 5 ஹவர்ஸ் நீங்க ஜாப்ல எடுக்கும்போது மார்னிங் 9 டூ 4ன்னு சொன்னாங்க. பட் அந்த நாள் போக, போக என்ன ஆச்சுன்னா, 4ன்றது 4:30 ஆச்சு. அப்புறம் 5 ஆச்சு. அப்புறம் 5:30 ஆச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமைன்றது சனிக்கிழமை ஆச்சு. ஒரு நாள் உடம்பு சரியில்ல. ரொம்ப பேக் பெயினா இருக்கு. ஸ்டொமக் பெயினா இருக்கு. ஹெல்த் இஷ்யூ இருந்தா லீவ் குடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் சேலரி கட் பண்ணிடுவாங்க. 3 நாள் லேட்டா போனா, 1 நாள் லாஸ் ஆஃப் ஃபைல் சேலரி கட் பண்ணிடுவாங்க. வாங்குறதே ரூ. 6,000 தான். அதுலயே எனக்கு பெட்ரோல் வண்டிக்கு எனக்கு ரூ. 2,000 போயிடும் மாசத்துக்கு. அப் அண்ட் டவுன் போயிட்டு வர செலவுல. எனக்குன்னு வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த காச வச்சு நான் என்ன பண்றது? காலைல போறேன், ஈவினிங் வரேன். வயசு தான் ஏறுது. நாள் தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹெல்த்துக்காக, ஃபேமிலில நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றதுக்காக, இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அதுலயும் மேம் வந்து திட்டிட்டே இருக்காங்க. "நீ சீக்கிரமா வரணுன்ட்டு." அப்போ மார்னிங் 8:30 அந்த கேம்பஸ்ல போய் பயோமெட்ரிக் வந்து வைக்கணும். இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. சோ அதே மாரி சாட்டர்டே நம்ம ஒரு நாள் லீவ் எடுக்கிறோம்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் சேலரி கட் பண்ணிடுவாங்க. இல்ல ஃப்ரைடே லீவ் எடுக்கிறோம்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவ். இல்ல மண்டே லீவ் எடுக்கிறோம்னா, சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் சேலரி கட். அப்ப எந்த நாள் தான் லீவ் எடுக்குதுன்னு பார்த்தா, நடுவுல இன் பிட்வீன் டே லீவ் எடுத்தா, அதுலயும் ஒரு மெசேஜ் வரும். வார்னிங் மெசேஜ். நீங்க வரலன்னா உங்கள ஸ்கூல்ல இருந்து நான் வந்து இது பண்ணிடுவேன். அனுப்பி விட்டுருவேன் உங்கள அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. அதிலயே இன்னும் கடுப்பாகும். சோ எல்லாமே இந்த மணிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஃபேமிலிலயும் எனக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கும். அங்கேயும் திட்டு விழுந்துட்டு இருக்கும். இந்த பக்கமும் அடி, அந்த பக்கமும் அடி. இப்படிதான் கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் நான் துணிஞ்சு முடிவெடுத்தேன். "இல்ல மேடம் நான் வரல" அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கெஞ்சிட்டு இருந்தேன். "எனக்கு ஜாப் குடுங்க மேடம்" அப்படின்ட்டு. நான் ரிலீவ் ஆகும்போது அவங்க என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. "பொண்ணு நீ இரு. உன்கிட்ட நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல குவாலிட்டி இருக்கு. நல்ல ஒரு 60 ஸ்டூடண்ட்ஸ வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி உன்கிட்ட இருக்கு. நல்லா பேசுற, நல்லா உன்னுடைய டீச்சிங், உன்னுடைய மெயின்டனன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க இரு, நீ போகாத. நான் உனக்கு சேலரி இன்கிரிமென்ட் பண்ணி தரேன். உன்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் நான் வந்து கம்மி பண்றேன்." அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க என்கிட்ட நெறைய விஷயங்கள். நான் சொன்ன ஒரே விஷயம், "நோ மேம். நோ மேம். என்னால வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும் மேம். எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க. நான் நான் ஃபர்தரா அதுக்கப்புறம் வந்து நான் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். இல்ல மேம் எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். பிளஸ் வந்துட்டு நான் வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ரிலீவ் ஆயிட்டு என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட குடுத்திருந்தேன். அதுவும் நான் வாங்கிட்டேன். ஹேண்ட் ஓவர் நான் வாங்கிட்டேன் நான் வந்துட்டு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பிசினஸே நான் வந்து ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சேன். ஃபுல் டைமா பண்ணும்போது ஃபேமிலில என்ன சொன்னாங்கன்னா, "வீட்ல சும்மா தானே இருக்கிற. தண்டமா தானே இருக்கிற. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நான் வந்து சும்மாலாம் இல்ல. நான் வீட்ல வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிசினஸும் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அந்த டைம்ல மைண்ட் நம்மளுக்கு வீட்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 கிளையண்ட்ட பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவோம். சோம்பேறித்தனம் நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் நம்ம ஃபயரா இருப்போம். நல்லா பண்ணோம், சூப்பரா பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதுக்கப்புறம் போக போக சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த மாரி தான் வந்து சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த டைம்ல நான் ஒரு விஷயம் நான் முன்னாடி என்னுடைய அனுபவத்த யோசிச்சு பார்த்தேன். மேடம் கிட்ட போகும்போது காலைல 8 மணி போவோம். சாயந்திரம் 5 மணிக்கு தான் வருவோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டு வேலை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்ட மாப் போடுறது எல்லா வேலையும் அதுக்கப்புறம் தான் செய்வோம். அப்ப ஏன் நம்ம அந்த ப்ராசஸ் ஏன் நம்ம இங்க பண்ணக்கூடாது? வேலைக்கு போற மாரி நெனச்சுப்போம். அந்த மாரி வீட்ல உட்கார்ந்து ஒரு மூலையில 4 மூலை இருக்குல்ல, ஹால்ல ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து நம்ம நோட்டு, பென்னு, மொபைல் இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுப்பேன். உட்கார்ந்து நம்ம எழுதுவோம்ன்னு சொல்லிட்டு, வீட்ல அப்படிதான் நான் உட்கார்ந்து காலையில குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, வீட்ல இருக்கவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னும்போது, அந்த டைம் நான் வேலைக்கு போற மாரி நெனச்சுட்டு நானும் வந்துட்டு ரெடியாயி உட்காந்துருவேன். உட்காந்துட்டு கரெக்ட்டா நானும் வொர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். சோ அதுக்கப்புறம் குழந்தைங்க வர வரைக்கும் பண்ணிட்டே இருப்போம்.
அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் என்னென்ன கிளீனிங் ப்ராசஸ் இருக்குமோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இது அந்த மாரி நான் வந்து நெனச்சுக்கிட்டேன். என்ன நானே எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி சினரியோ, ஒவ்வொரு சினரியோ வந்து சூட்டபிள் ஆகும் இல்லையா? அந்த மாரி நான் என்னுடைய சினரியோ நான் வந்து நெனச்சு பார்த்தேன். இந்த மாரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி பண்ணேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டீம் அப்படியே வந்து என்னுடைய பிஜிபிவி சில்வர் நெக்ஸ்ட் 2ண்ட் லெக், 3 லெக், 4த் லெக்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லருந்து டைமண்ட் டைரக்டர் நெக்ஸ்ட் இயர் நான் வந்து ரீச் பண்ணேன். டைமண்ட் டைரக்டர் வந்ததுக்கு பிறகு 1,53,000 எனக்கு இன்கம் வந்துட்டு அப்டேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்கம் வர வர நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் மந்த்லி 1,00,000 அப்படின்றது நம்மளுக்கு கன்டின்யூ ஆகுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ என்னுடைய கடன்லாம் நான் என்னென்னலாம் எங்க ஃபாதர் சைட்ல வெவிக்கல் லோன் வாங்கியிருந்தாங்க. அந்த லோனு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இந்த ஃபேமிலில நம்மளுடைய வீட்ல என்னென்ன ஆல்டரேஷன் பண்ணணும். இந்த சின்ன என்னென்ன வொர்க் என்னென்ன வந்துட்டு மைனஸ்ல போயிட்டுருந்தோ, அது எல்லாமே கடன்லாம் நான் வந்து அடைக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜா பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம வந்துட்டு. ஸோ கம்பெனி மேனேஜ்மெண்ட்ன்னு நம்மளுக்கு வந்து அவார்ட் ஃபங்ஷன் அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அவார்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணது டைமண்ட் டைரக்டருக்கான அவார்ட வந்து வாங்கியிருந்தேன். அப்ப அந்த டைம்ல நான் அவார்ட் நான் கையில வாங்குறேன். அவார்ட் என் கை நழுவி கீழ தொப்புக்குன்னு அந்த ஸ்டேஜ்ல கீழ விழுந்துருச்சு. அப்போ அசோக் சார் என்கிட்ட சொன்னாரு. நான் அப்படியே பார்த்திருந்தேன். அவார்ட் கீழ விழுந்துச்சு. அந்த ஸ்டோன் அப்படின்றது. டைமண்டுக்கு ஸ்டோன் குடுப்பாங்க இல்லையா? அசோக் சார் நம்மளுடைய ட்ரெய்னர் சொன்னாரு. போனா இது இல்ல மேம். இது வந்துட்டு உங்களுக்கு இந்த அவார்ட் வந்து இது உங்களுக்கான அவார்ட் இல்ல. நெக்ஸ்ட் அவார்ட் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க எதுவும் வொரி பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி, நான் அந்த பார்க்குற இதுலயே அவர் வந்து எனக்கு அந்த சொல்லும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவா இருந்தது. சோ அதுலருந்து நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்ஷன் வைக்கும்போது, கிரவுனுக்கான அவார்ட் வந்து நான் வந்து ரீச் பண்ணேன். சோ அது இன்னுமே எனக்கு ரொம்ப ப்ரவுடா இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம டைமண்ட்லருந்து நெக்ஸ்ட் கம்பெனி வைக்கிற அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல கிரவுனுக்கான அவார்ட் வாங்கும்போது, 1,53 1,53,622 இன்கம் வந்து எடுத்திருந்தேன். சோ கிரவுன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் என்னென்ன ஃபண்ட் நமக்கு குடுப்பாங்களோ எல்லா ஃபண்டுமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து கவர் ஆக ஆரம்பிச்சது. சோ இந்த ஃபண்டுமே ரொம்ப ஹேப்பியா ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தது. சோ கன்டினியூஸ்லி நம்ம வந்து ஜாயின் பண்ணி 9த் மந்த் ரூ. 1,49,000 இன்கம் எடுத்தோம். ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் மந்த் ஜாயின் பண்ணேன். 4த் மந்த் பிரான்ஸ் ரீச் பண்ணியிருந்தேன். 9த் மந்த் ஸ்டார்ட் பண்ணி 9த் மந்த் ரூ. 1,49,000 இன்கம் எடுத்திருந்தேன். அதுலருந்து கன்டினியூவா இப்ப நான் இப்போ 5 இயர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பிசினஸ்ல வந்துட்டு. இப்ப வரைக்குமே மந்த்லி ஆவரேஜா 1,00,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த அளவுக்கு எனக்கு லேக்ஸ்ல இன்கம் குடுக்குற பொட்டன்ஷியல் வந்துட்டு வெஸ்டேஜ் பிசினஸ்ல நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இதே தான் எனக்கு மட்டும் இல்லாம, எனக்கு கீழ அண்டர் லெக்ல ஜாயின் பண்றவங்களும், அவங்களுமே நெறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய 2ண்ட் லெக், 3 லெக், 4த் லெக் எல்லா லீடர்ஸும் பெரிய பெரிய இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாட் ஒன்லி சிங்கிள் லெக் ஒரு லெக்ல இருந்து மட்டும் பிவியோ இல்ல அவங்க மட்டும் இன்கமோ அப்படி கிடையவே கிடையாது. என்னுடைய எல்லா லெக் லீடர்ஸுமே 2ண்ட் லெக், 3 லெக்ன்னு சொல்லக்கூடிய எல்லா லெக் லீடர்ஸுமே நல்ல இன்கம், நல்ல பொசிஷன், நல்ல குரோத் அப்படின்றது வர ஆரம்பிச்சாங்க. ஈவன் நான் எப்படி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், டீம் பிரேக் ஆகுறது. அதே மாரி தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணாங்க. பட் நான் இந்த இடத்துல வந்து மோட்டிவா இருந்தேன். இந்த இடத்துல நான் லைவா இருந்தேன். எந்த இடத்துலயுமே என்னுடைய டீம் கால் பண்ணும்போது நான் கால் அவாய்ட் பண்ணது கிடையாது. சோ ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, அந்த மீட்டிங் நான் ஸ்கிப் பண்ணதும் கிடையாது. நம்ம மீட் பண்ணணும் வாங்க, நம்ம வந்து இந்த இடத்துல ஹோம் மீட்டிங் போடணும். இல்ல வந்துட்டு ஒரு கிளையண்ட்ட மீட் பண்ணணும், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலுமே, அந்த இடத்துல இல்ல நம்ம வந்துட்டு அவங்க கிளையண்ட் வரல. சோ ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது பிரசன்டேஷன் குடுங்கன்னா, எந்த கான்செப்ட்டா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, வாட் எவர் சோ நான் என்னுடைய பிரசன்டேஷன் அந்த இடத்துல வந்து இருக்கும். சோ நான் வந்து அந்த இடத்துல வந்து எப்படின்னா, ஃபுல் டைம் வொர்க்கரா 9 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ்லாம் இல்ல. நைட் 10 மணி, 11 மணிக்கு அந்த மந்த் எண்ட் லெவல் குளோசிங்க்கு, ஸ்டார்ட்டிங்க்கு, இன் பிட்வீன் வாட் எவர் டைம்ல எல்லாமே ஃபுல் எஃபோர்ட் போட்டதுனால மட்டும் தான் இந்த இடத்துல நான் வந்துட்டு கிரவுன் டைரக்டரா நான் இந்த இடத்துல மந்த்லி 1,00,000 ஆவரேஜா இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். 2020 நான் கிரவுன் டைரக்டர் ரீச் பண்ணி அந்த 3 மந்த் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னுடைய இன்கம் ரூ. 2,70,000 என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் எனக்கு வந்துட்டு அப்டேட் ஆச்சு. சோ இந்த இன்கம் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ப்ரவுடா வந்து இருந்தது. சோ இந்த ப்ரவுட்ல எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, இதே மாரி இன்னும் நெறைய சொசைட்டில நெறைய யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க, படிச்சுட்டு வெளிய வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டில தான் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்ப குடுக்கணும். நம்மளுக்கு கீழ இன்னும் மோர் தென் லீடர்ஸ நம்ம கிரியேட் பண்ணணும். நம்மளுக்கு கீழ பெரிய டீம நம்ம உருவாக்கணும். அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் எடுக்கும்போது, இன்கம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இன்கம் உயர உயர இன்னும் ஹேப்பியா இருந்தது. வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டிவா நான் வந்து பண்ணியிருந்தேன். என்னுடைய பேரண்ட்ஸ் சைட்லயும் சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் சைட்லயும் சரி, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மைண்ட் செட் நான் எடுக்கிற இன்கம்க்கு நான் இந்த இடத்துல இன்னும் அதிகமா நான் வந்து நெறைய பேர கொண்டு வரணும். நான் எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றேனோ, அந்த மாரி நெறைய பேருக்கு இந்த ஹேப்பினஸ் குடுக்கணும். அந்த மைண்ட் செட் தான் எனக்கு இப்ப வரைக்குமே ஸ்டில் அந்த தாட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ, இப்ப வரைக்குமே எனக்கு அந்த மைண்ட் செட் தான் இருக்கு.
நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். சில பேர் தப்பான இன்டென்ஷன்ல இருப்பாங்க. இது வந்து டைரக்ட் செல்லிங், இது வந்து ஆள் சேர்க்கிறது, இது வந்து பொருள் வைக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலி கிடையவே கிடையாது. எந்த இடத்துல ஆள் சேர்க்காம இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல் ஃபீல்டுல நோட்டீஸ் போடுறாங்க. குச்சிப்புடி கிளாஸ் ஃப்ரீ ஃப்ரீ, அப்புறம் பரதநாட்டியம் கிளாஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் ஃப்ரீ, அப்புறம் அபாகஸ் கிளாஸ் ஃப்ரீ. ஆனா அதுக்கு பின்னாடி காசு வாங்குவாங்க. இந்த பேனர் போடுறாங்களா இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த அகாடமி இயர்ல ஃபீஸ் வந்து 10% லெஸ் அப்படின்னு போடுறாங்க. எம்ஏக்கு காலேஜ்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணா அது யார் அந்த ரெஃபரன்ட்ல கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ₹5000 அவங்களுக்கு சைட் பை குடுப்பாங்க. இதெல்லாமே நெறைய நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? சோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது நம்ம வந்து துணி வாங்குறோம் ஃபெஸ்டிவலுக்கு அப்டின்னா, கிளாத் நல்லா இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரோ ரிலேஷனோ கேட்கறாங்கன்னா, இந்த ஷாப்ல வாங்குனேன். இது ஆஃபர் போட்டுருக்காங்க. நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுவுமே சைலன்ட் மார்க்கெட்டிங் தான. அப்போ இந்த இந்த இடத்துல எல்லாமே அவங்க தான் வந்து வாழ்க்கை முன்னேறுது. நம்ம வாழ்க்கை முன்னேறவே இல்ல. நம்ம வாழ்க்கை அப்படியே தான் பேசிக்லி தான் வந்து இருக்கு. இப்போ நான் வேலை செஞ்சிருந்தேன் என்னுடைய ஸ்கூல் ஃபீல்ட்ல. என்னுடைய பிரின்சிபல் மேமுடைய குழந்தைங்க வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க. ஆனா என் குழந்தைங்க வெறும் இந்த சாதாரண ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. என் குழந்தைங்களுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அவங்க குழந்தைங்க கார்ல வராங்க, கார்ல போறாங்க. இத அவங்க அவங்க வந்துட்டு பிசினஸ் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? இது ஸ்கூல்ன்றது ஒன் ஆஃப் த அதுவும் ஒரு பிசினஸ் தான். கரெக்ட்டுங்களா? ஆனா நம்ம வந்து பிசினஸ் பண்றதுக்கு நம்ம வந்து யோசிக்கிறோம். காலம் ஃபுல்லா நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா 1 வருஷம் நம்ம நல்ல எஃபோர்ட் போட்டோம்னா, இந்த இடத்துல நல்லா நம்ம லைஃப் வெல் செட்டில்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னா, அத மட்டும் நம்ம வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அந்த மாரி ஏத்துக்கிட்டு நம்ம மைண்ட நம்ம சேஞ்ச் பண்றோம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபுல் எஃபோர்ட் நீங்க டைம் குடுக்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு என் லைஃப் மாறி இருக்க மாதிரி, நாளைக்கு கண்டிப்பா உங்க லைஃப்பும் வந்து நிச்சயமா வந்து மாறும். சோ அது வந்து பிசினஸ் வந்து நம்மளுடைய கௌதம் வாலிஸ் சார் நம்மளுக்கு அந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து தெளிவா நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சோ என்னுடைய ஆவரேஜ் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, மந்த்லி 1,00,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட்டிங் ₹22 இன்கம்ல எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு வந்துட்டு. சோ நான் இந்த நம்மளுடைய வெஸ்டேஜ் பிசினஸ் மூலியமா 3 ஃபாரின் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து நான் வந்து போயிருக்கேன். யூசுவலி நான் வந்துட்டு என்னுடைய சரவுண்டிங்ல நான் ஒரு இடத்துல ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா நான் போனது கிடையாது. ஏன்னா, அங்க பெட்ரோல் போடணும், வரதுக்கு, சாப்பிடறதுக்கு ஃபுட்டு, அதுவும் இல்லாம நம்மளுக்கு டைம் இருக்காது. ஆக்டிவிட்டிலாம் போம்போது நம்மளுக்கு லீவே குடுக்க மாட்டாங்க. ஃபுல்லா நம்மளுக்கு அங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? அடிமை அடிமை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மீனிங்க. காலைல போனா ஈவினிங் வரணும். டே பை டே போயிட்டே இருக்கணும். அந்த 1 இயர்க்கு நம்ம அப்படிதான் இருக்கணும். அந்த அகாடமி, இந்த ஸ்கூல்னா, இந்த ஆனுவல் டே வந்துச்சுன்னா, வச்சு பிழிஞ்சு எடுப்பாங்க. அண்ட் இந்த ஹால்ஃப் இயர்லி, இந்த குவார்ட்டர்லி, இந்த ஆனுவல் எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா, சிலபஸ்லருந்து கன்சாலிடேட் பேப்பர்லருந்து, கொஸ்டின்ஸ் பேப்பர்லருந்து, கரெக்ஷன்ஸ்லருந்து, டாப் டூ எல்லா டீட்டெயிலுமே நம்ம தான் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். சோ அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கே வந்துட்டு லீவ் எடுக்கணும்னா கூட, உடம்பு சரியில்லனாலும் மாத்திரை போட்டு வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதனால லீவும் எடுக்க முடியாது, வெளிய போக முடியாது. ஆனா நம்ம வெஸ்டேஜ் பிசினஸ்ல வந்து 3 இன்டர்நேஷனல் ஃபாரின் ட்ரிப் வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன். வியட்நாம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஹோ சி மின் சிட்டி வந்து போயிட்டு இருந்தேன். ரொம்ப அந்த ஸ்டே பண்ண நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணக்கூடிய அந்த ரூம், ஃபுட், அந்த சுத்தி சிட்டி டூர் போகக்கூடிய நம்மளுடைய கைட்லைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வீட்ட விட்டு நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறேன்னா, அது இந்த வியட்நாம் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. 2024ல வந்து போயிருந்தேன். சோ நெக்ஸ்ட் 2020 பிப்ரவரி மந்த் துபாய் 2ண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் வந்து போயிருந்தேன். எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா, துபாய்ல இருந்து நம்ம வந்துட்டு அடுத்து அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டார் குரூஸ் மூலியமா வந்து டிராவல் பண்ணியிருந்தோம் வந்துட்டு. ஸ்டார் குரூஸ்ல நம்ம வந்து டிராவல் பண்ணியிருந்தோம். கத்தார்ன்ற பிளேஸ் கத்தார்லருந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து சிட்டி டூர்ல போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஃப்ளைட் இந்த 3 டிரான்ஸ்போர்ட்டுமே அட் அ டைம் இந்த ட்ரிப்ல நான் வந்து பார்த்திருந்தேன். ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஒன் இப்ப ரீசென்ட்டா நம்மளுக்கு வந்துட்டு மீட்டிங் சொல்லிட்டு நம்மளுடைய கம்பெனி சைட்ல இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து 167 பீப்பிள்ஸ் வந்து எலிஜிபிள் ஆயிருந்தாங்க. கிரவுன் அண்ட் அபோவ் நல்லா வொர்க் பண்ணக்கூடிய லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்ல இருந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த மெம்பரா நானும் வந்து அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னும்போது, எனக்குள்ள இன்னும் நல்லா ஒரு ப்ரௌடா இருக்கு. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து டீம் நல்லா எஜுகேட் பண்ணணும். இன்னும் நெறைய லீடர்ஸ் அச்சீவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. சோ மீட்டிங் அப்படின்றது நம்ம சிங்கப்பூர்ல போய் அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருந்தது. பிப்ரவரி மந்த் போகும்போது ஸ்டார் குரூஸ் ஓகேங்களா? சோ இந்த டைம் போகும்போது ட்ரீம் குரூஸ் அப்படின்ற பெரிய அதை விட இன்னும் பெரிய குரூஸ் கப்பல்ல நம்ம வந்து போயிருந்தோம். சோ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த குரூஸ்லயுமே ஸ்டே பண்ணக்கூடிய ரூமு, ஃபுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது. சோ நான் ஒவ்வொரு ட்ரிப் போகும்போது எடுத்திருந்த ஒரு சில மெமோரிஸா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வியட்நாம் ட்ரிப் போகும்போது அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல எடுத்த ஃபோட்டோ, அண்ட் வித் டீம்மேட்ஸோட நம்ம எடுத்த ஃபோட்டோ, அண்ட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை வியூ 81 சொல்லிட்டு டாப் வியூஸ் இருந்தது. அங்க எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாமே ரொம்பவே எக்ஸலென்ட்டா இன்னமும் அந்த ஒரு மெமரபிளா அது வந்து இருக்கு. சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துபாய் ட்ரிப் போகும்போது அடுத்தது வந்து அடுத்த ஃபோட்டோ நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சோம்.
ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் பிளஸ் வந்துட்டு அங்க ஒவ்வொரு பிளேஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெல் மெயின்டனன்ஸ். என்னுடைய பேக்கிரவுண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஸ்மால் தாஜ்மஹால் மாரி இருக்கு இல்லையா? ஆனா அது தாஜ்மஹால் இல்ல. அது ஒரு மசூதி. அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லா அந்த கண்ட்ரி வந்து வெல் மெயின்டனன்ஸோட சூப்பரா வந்து மெயின்டனன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரி நம்ம சினிமால பார்த்திருப்போம், டெலிவிஷன்ல பார்த்திருப்போம். பட் டைரக்ட்டா பார்க்கும்போதும், இன்னும் நல்லா வந்து ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்க ஆரம்பிச்சது. ரொம்ப ப்ரவுடா இருந்தது. பிளஸ் டீம்மேட்ஸுமே நெறைய பேரோட நம்ம வந்து போயிருந்தோம். நம்ம டீம்ல இருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபி ஃபோட்டோஸு. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரீஸா அது வந்து இருந்தது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே நம்மளுடைய டீம்மேட்ஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிங்கப்பூர் ட்ரிப் வந்து போயிருந்தோம். சிங்கப்பூர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீம் க்ரூஸ் தான். ஸோ லீடர்ஸ் இந்த மாரி வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு அதே தான் உங்களுக்குமே வந்து கிடைச்சிருக்கு. நீங்களுமே பிசினஸ நல்லா எடுத்து ஸ்ட்ராங்கா எடுத்து பண்றீங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கான என்ஜாய்மென்ட் உங்களுக்கான லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல உங்களுக்குமே மாறும் உங்களுக்கு வந்துட்டு. சோ இவங்க எல்லாருமே நம்மளுடைய டீம்மேட்ஸ் இவங்க வந்துட்டு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தீபல் பட்ரோலா மேம். சோ பக்கத்துல இருக்க பீக் வந்து என்ன பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரீம் குரூஸ் வந்து நைட் டைம்ல நல்ல ஒரு அந்த குரூஸ் பார்க்கும்போதே, அவ்ளோ ஒரு பிரமிப்பா, அழகா வந்து இருக்கு இல்லையா? இது எத்தனையோ பேருக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நெறைய ஆசைகள் இருக்கும். பட் ஆனா அவங்களால நிறைவேறல இல்லையா அவங்களுக்கு? ஏன்னா, இந்த மாரி வாய்ப்பு இருக்கு அப்படின்றதே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்பிக்கையே இல்லாமயே ஒரு சில பேர் இருக்காங்க. நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்து, நம்பிக்கையே இல்லாம போயிடுறாங்க. அப்படி இல்லாத ஒரு நம்பிக்கை எது மேல நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் நம்ம பிசினஸ் மேலயே நம்பிக்கை வச்சு நம்ம கரெக்ட்டா மூவ் பண்றோம் அப்டின்னா, இந்த இடத்துல நம்மளால லைஃப் மாத்திக்க முடியும். தீபல் பட்ராவாலா மேமோட ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தேன். ரொம்பவே ஹேப்பியான மூமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம் க்ரூஸ்லயே நெறைய மொமெண்டோலாம் வந்து இருந்துச்சு. ஸோ, அத ஒரு ஒரு இடத்துலயுமே ஒவ்வொரு நெறைய நம்மளுக்கு வந்துட்டு அன்லிமிட்டட் ஃபுட் ஐட்டம். நம்ம சாப்பிடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, என்ஜாய்மென்ட் பண்றது. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்.எஸ். ராஜன் சாரோடய நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தோம். ஸோ, நம்ம டீமுடைய நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் ஒரு டாப் லீடர் நம்ம வந்து சொல்லலாம். ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பெர்சன். நல்லா நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. எப்போ நம்ம வந்து கால் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்.எஸ். ரஞ்சன் சாருக்கு நான் இந்த இடத்துல ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் வந்து நம்மளுடைய விக்டோரியா செல்வி மேம் அண்ட் சௌஜன்யா மேம். ஸோ விக்டோரியா செல்வி மேம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆஃபீஸ்ல பார்க்கும்போது, லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க வந்துட்டு என் கண்ல வந்து பட்டாங்க. நான் அப்போ ஜஸ்ட் ஒரு 5% லெவல்ல தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெஸ்டேஜ் ஆஃபீஸ தான் வந்து பார்த்தேன். இவங்கலாம் நம்ம கூட வந்து பேசுவாங்களா? அப்டின்றது திங்கிங் எனக்கு வந்து இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்காங்க. ரொம்பவே எனக்கு ஹேப்பினஸா இருக்கு. அவங்களோட நான் வந்து டிராவல் பண்றேன் அப்டின்னும்போது, ஸோ லீடர்ஸ் இந்த இடத்துல எவ்ளோ பெரிய லெவல், எவ்ளோ பெரிய இன்கம் எடுத்திருந்தாலும், லீடர்ஸா இருக்கவங்க நமக்கு வந்துட்டு நம்ம எந்த லெவல்ல இருந்தாலும் நம்ம கீழ இறங்கி நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குறாங்க. நம்ம கூட கேஷுவலா பேசுறாங்க. ஆனா இந்த ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க இல்லையா? 9 to 5 அங்கலாம் அப்டி கிடையவே கிடையாது. சீனியர் ஸ்டாஃப்லாம் வந்து நம்ம பக்கத்துல நின்னாலே 2 அடி தள்ளி போயிடுவாங்க. அவங்கலாம் வந்துட்டு ஏன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவங்களுடைய சேலரி அதிகம். நம்ம பிகினர்ஸா இருக்கிறோம் அப்டின்னும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் ஓவரா வந்துட்டு, அவங்க டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் வந்து பண்ணுவாங்க. பிரின்சிபல் மேம் கிட்டலாம் போய் ஒரு செல்ஃபி கேட்டாங்கன்னா, அவங்க வந்து குடுக்க மாட்டாங்க. ஆனா, இங்க இந்த இடத்துல 10,00,000 இன்கம் எடுக்கிறவங்க, ரூ. 26,00,000 இன்கம் எடுக்கிறவங்க, ரூ. 8,00,000 இன்கம் எடுக்கிறவங்க, இவங்க கூடலாம் நம்ம வந்து அசால்ட்டா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். இவங்களுடைய கைடன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது அப்டின்னும்போது, நம்மளுடைய வெஸ்டேஜ் மாரி, இங்க எல்லாருக்கும் சப்போர்ட் மாரி வெளிய எந்த இடத்துலயுமே வந்து கிடைக்காது. இந்த ஒரு விஷயம் நான் வந்து இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணேன். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சப்போர்ட் வேணும். நீங்க கேட்கிறீங்க அப்டின்னா, உங்க டீம் சைட்ல இருந்து உங்க லீடர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. அந்த சப்போர்ட் நம்ம தான் கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் வெஸ்டேஜ் மூலியமா இந்த 3 ட்ரிப் நான் போயிட்டு வந்திருக்கேன். பிளஸ் வந்து கிரவுண்ட் டைரக்டரா இருக்கேன். மந்த்லி லேக்ஸ்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஃபண்ட் மூலியமா ஹவுஸ் வந்து நியூவா வந்து இப்ப நான் வந்துட்டு கட்டியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஹவுஸ் செரமனி ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு. இதோடைய வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, 41 லேக்ஸ் லேண்ட் பிளஸ் வீடு. போத் 2மே சேர்த்து. லேண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் வீடு இது 2மே சேர்த்து தான் 41,00,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க கட்டியிருக்கேன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து கட்டியிருக்கேன். ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குனது வெஸ்டேஜ் இன்கம் தான். வீடு கட்டுனது வெஸ்டேஜ் இன்கம் தான். நான் கட்டும்போது என் ஃபேமிலி சைட்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னும்போது ரொம்பவே ப்ரவுடா இருக்கு. ஸோ வெஸ்டேஜ் மூலியமா ஹவுஸ் ஃபண்ட் நான் வந்து ரீச் பண்ணி, இந்த ஹவுஸ்மே வந்து பில்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ சக்சஸ் அப்படின்றது நம்மளுக்கு வெஸ்டேஜ்ல லாட் ஆஃப் வந்து நெறைய இருக்கு. நம்ம எடுத்து பண்றோம்னா, நம்மளால இந்த இடத்துல சாதிக்க முடியும். அடுத்த விஷயம் இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே இந்த இடத்துல டிராவல் பண்றேன் அண்ட் வீடு வாங்கியிருக்கேன். இப்ப அடுத்தது இன்னும் 3 மந்த்ல கார் வாங்க போறேன் அப்படின்னு அடுத்தடுத்த சக்சஸ்குள்ள போறேன்னா, இது என்னால சிங்கிள் பெர்சனா வந்து முடியாது இல்லையா?
நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட் பில்லர்ஸா இருக்கக்கூடிய பாஷா சார் அண்ட் அசோக் சுந்தரராஜன் சார், நம்மளுடைய கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கௌதம் பாலி சார், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த டைம் டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணாலும் சந்துரு சார், இவங்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த டவுட்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட்டா வேணாலும் சதீஷ் சார், இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா 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 சப்போர்ட்டரும் நான் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரௌடா வந்து சொல்றேன். நீங்க குடுக்குற இந்த ட்ரைனிங் சப்போர்ட் இல்லாம எங்களால அடுத்த ஸ்டேஜ் போகுறது ஸ்ட்ரகிள்ஸா இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி குடுத்திருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் நம்மளுடைய கிரேட் மேனேஜ்மென்ட் டீம்க்கு வந்து ஸ்பெஷல் தேங்க் வந்து பண்ணிக்கிறேன். நான் உருவான டெவலப்மெண்ட் ஆயிருக்க மாரி என்னை போல நெறைய லீடர்ஸ் இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் நீங்க நான் ஸ்டாப்பா குடுத்துட்டு இருக்கீங்க. சோ அவங்க சார்பாவும் நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய சக்சஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒரு ஹோம் மேக்கரா இருந்து ஒரு ஆக்டிவ் இன்கம்ல ஹையஸ்ட்டா ரூ. 14,000 சாலரி எடுத்திருக்கேன் ஸ்கூல் ஃபீல்ட்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் டீச்சர். நான் வந்து எம்.ஏ தமிழ் வந்து முடிச்சிருக்கேன். எம்.ஏ தமிழ், டி.எல்.எட், பி.எட் வந்து முடிச்சிருக்கேன். தமிழ் டீச்சர் தான் நான் வந்துட்டு. ஓகேங்களா? அங்க என்னால ஏர்ன் பண்ண முடியாத என்னுடைய இன்கம்ம இந்த இடத்துல என்னுடைய டேலண்ட் நான் போடுற எஃபோர்ட்க்கு அங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் அந்த அளவுக்கு வராது. பட் இந்த இடத்துல என்னுடைய டேலண்ட், என்னுடைய எஃபோர்ட்க்கு நான் குடுக்குற என்னுடைய கன்சிஸ்டன்ட் வொர்க்குக்கு நான் இந்த இடத்துல ஆவரேஜா 1,00,000 இன்கம் எடுக்கிறேன் அப்படின்னும்போது, நீங்களும் உங்களுடைய மைண்ட் செட்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் ஸ்டைலுமே வந்து மாறும். இப்ப உங்களுடைய டேலண்ட் வேற மாரி இருக்கும். உங்களுடைய எஃபோர்ட் ஜாஸ்தி நீங்க போடுவீங்க. அப்ப அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லைஃப் வந்து மாறுது. நம்மளுடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளுடைய மைண்ட் தெளிவா வச்சிருக்கோம்னா, எவ்ரிதிங்ஸ் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங்ஸ் இஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலீவ் யுவர் டிசர்வ் மோர் அப்படின்னா என்னன்னா, உங்கள நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்பணும். என்னால முடியும். நான் இந்த பிசினஸ் நல்லா எடுத்து பண்ணுவேன். நான் இந்த பிசினஸ் மூலியமா நீங்க நல்ல நம்பிக்கையோட என்னால முடியும்னு நம்பும்போது, பெட்டர் தென் ஹெல்த் அண்ட் உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய லைஃப் எல்லாத்தையும் உங்களால வந்து மாத்த வந்து முடியும். நீங்க உங்க லைஃப மாத்துறதுக்கு முதல்ல உங்க மேல முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையே இல்லாம இது என்னால முடியுமா? எனக்கு அனுபவம் இல்ல. எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு பேச தெரியாது. எங்க வீட்ல விடமாட்டாங்க. அப்படின்றத நீங்க வந்து நெனைக்கிறத முதல்ல தூக்கி போட்டு, எவ்ரிதிங்ஸ் பாசிபிள். எவ்ரிதிங்ஸ் நம்ம திங்க் பண்றதுல தான் இருக்கு. நான் என்னால முடியும். நான் பண்றேன். வீட்ல எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை செஞ்சு சும்மா ஏதோ டிவி பார்த்துன்னு, சீரியல பார்த்துன்னு, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க பேசிக்கலி இப்படி தானே நம்ம ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? நம்ம அப்படி இருக்கிறதுனால எமர்ஜென்சி ஒரு 10,000னா யார் வந்து குடுப்பாங்க? யாருமே குடுக்க மாட்டாங்க. சும்மா வீட்ல உட்கார்ந்து சீரியல் பார்த்துன்னு, இல்ல ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நல்லா வேலைக்கு போணும். நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். வீடு கட்டணும், அம்மா, அப்பாவ காப்பாத்தணும். நம்ம நல்லா வேலைக்கு போணும் அப்படின்னு பிஃபோர் மேரேஜ் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் பேபி பர்த்க்கு அப்புறம் ஒண்ணுமே நம்மளுக்கு இருக்காது. நல்லா தூங்கி எழுந்து சமையல் செஞ்சுட்டு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு மட்டுமே கரெக்ட்டா இருக்கும். கேட்டா 30 பிளஸ் வந்துட்டாலே 40 பிளஸ் வந்துட்டாலே இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல, மெடிசனு, சுகரு, பிபி அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள உள்ள போயிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? பட் இதெல்லாம் வந்து பேசிக்கலி நடக்கிறது ரியாலிட்டி. எங்க ஃபேமிலில எல்லா ஃபேமிலியுமே இப்படித்தான் இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் மைண்ட சேஞ்ச் பண்ணி இந்த பிசினஸ்ல நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம். நம்மளால முடியும் கண்டிப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம பண்றோம்னா, கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வந்து இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது பார்த்தீங்கன்னா, திங்க் லைக் எ லீடர். நம்ம எப்பவுமே நம்மள நம்மளே வந்து லீடரா முதல்ல வந்து நினைக்கணும். நம்ம வந்து இன்னசென்ட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு புரியல, எனக்கு வரல, எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. நம்ம ஒரு லீடர் என்ன பண்ணுவாங்க? இப்ப நமக்கு மேல நல்ல இன்கம் எடுக்கிற லீடர்ஸ் என்ன பண்றாங்க? அவங்களும் நம்மள மாரி தானே லெவல் கிராஸ் பண்ணி வந்தவங்க. அவங்களுக்கு யார் கைட் பண்ணாங்க? கைட் பண்ணும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? அப்ப இந்த மாரி விஷயங்கள நம்ம வந்து யோசிக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருதா? அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம வந்து கத்துக்கணும். நம்ம ஏதாவது ஒரு சேலஞ்சிங் மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? அந்த சேலஞ்ச நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அத விட்டுட்டு, இல்ல எனக்கு வராது. நான் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்ல. நான் 4 நாள் கழிச்சு வரேன். இந்த மாரிலாம் கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சில லீடர்ஸ் வந்துட்டு. உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு போவாங்க. 4 நாள் கழிச்சு வரமாட்டாங்க. அப்போ இதெல்லாம் நான் சொல்றது நம்ம வந்துட்டு, இதெல்லாம் சேலஞ்ச். நம்மளுக்கு உடம்பு சரியில்லனாலுமே நம்ம வந்து பேச போறது இல்ல. இல்லையா? லீடர்ஸ் தான் பேச போறாங்க. நம்ம கேட்க தான் போறோம். கேட்கறதுக்கு என்ன நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்குது? நம்ம கேட்கலாம் இல்லையா? அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். இப்ப எனக்கெல்லாம் உடம்பு சரியில்ல. நான்லாம் வந்து கையில குளுக்கோஸ் ஏத்திட்டு இருந்தாலுமே, ஈவன் ஹாஸ்பிட்டல்ல நான் படுத்திருந்தாலுமே என் கையில எப்பவுமே மொபைல் வச்சு அந்த கனெக்ட் பண்ணிட்டு ஸ்லோவா வச்சுன்னா, அதையாவது நான் கேட்டுட்டு இருப்பேன். வீட்ல இருந்தாலுமே உடம்பு சரியில்லனாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் பேச போறது இல்ல. லீடர்ஸ் பேசுறாங்க. நான் ஜஸ்ட் லிசன் தான் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டுங்களா? அந்த மாரிலாம் நான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் டீமுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அத நம்ம தான் வந்து சொல்யூஷன் வந்து குடுக்கணும். எனக்கு தெரியாது. இருங்க நான் அப்ளைன கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே அப்ளைன் கிட்ட போய் நம்ம நிக்கக்கூடாது. அப்ளைன் கிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்ளைன் கிட்ட இருந்து நாலேட்ஜ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ப அடுத்த சொல்யூஷன் நம்ம குடுக்குற அளவுக்கு நம்ம டெவலப்மென்ட் ஆகணும். அதுதான் திங்க் லைக் எ லீடர். அதுக்கப்புறம் பீப்பிள்ஸ் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது, யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. நாலேட்ஜ குடுக்குறோம். இந்த பிசினஸ் பண்ணா உங்க லைஃப் மாறும். நெறைய பேர் லைஃப் மாறியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாத, இது வந்து ஃபியூச்சர் இன்கம். இது வந்து ஜெனரேஷன் வைஸ் நம்மளுக்கு இன்கம் குடுக்கலாம். இந்த மாரி நாலேட்ஜ் எல்லாம் நம்ம கரெக்ட்டா நம்ம பேசுறோம் அப்டின்னா, கண்டிப்பா பீப்பிள்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஸிங்கா இருக்கும். அவங்களும் நல்லா எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்ரி டே நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணோம். மீட்டிங், ட்ரெய்னிங் மட்டும் ஒரு நாள் கூட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது நம்ம வந்துட்டு. டெய்லி நான் என்ன பண்ணணும்னா, நாலேட்ஜ் நம்ம வந்து ட்ரெய்னிங் குடுக்குற நாலேட்ஜ நம்ம கத்துக்கிட்டே நம்ம வந்து இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ கன்சிஸ்டன்ட் மைண்ட் செட் கிரியேட் எ கன்சிஸ்டன்ட் இன்கம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நம்ம கன்சிஸ்டன்ட்டா இந்த இடத்துல மைண்ட் செட்டோட நம்ம வொர்க் பண்றோம்னா, இந்த கன்சிஸ்டன்ட்டா இன்கம்ன்றது நம்மளுக்கு வரும். இப்போ நீங்க வந்துட்டு 1 மாசம் செஞ்சுட்டு, நான் எஃபோர்ட் போட்டு, எனக்கு ஏன் இன்னும் இன்கம் வரல? எனக்கு ஏன் லெவல் வரல? அப்படின்னு நீங்க வந்து யோசிக்க கூடாது. இன்ஸ்டன்ட்டா இன்னைக்கு பண்ணோனே நாளைக்கு உடனே வரதுக்கு இது வந்து மேஜிக் கிடையாது இல்லையா? இது வந்து பிசினஸ் இது வந்துட்டு. நீங்க நம்பிக்கையோட தொடர்ந்து உங்களுடைய எஃபோர்ட்ட ரெக்ரூட்மென்ட் ஆகட்டும், ரீடெயின்மென்ட் ஆகட்டும், அப்ரோச்சஸ் ஆகட்டும், மீட்டிங் ட்ரெய்னிங் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க டெய்லி நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான பலன நீங்க அனுபவிப்பீங்க. நான் பண்ணேன். நான் வந்து இன்னைக்கு ஒரு கால் பேசினோனே, இன்னைக்கு ஒரு மீட்டிங் எடுத்து குடுத்தோனே, எனக்கு ஏன் 1000 பி வரல? அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் பண்றத நான் பண்ணுவேன். நான் செய்றத நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் லைஃப் அப்பப்போ நான் ஸ்கூல்ல நெனச்சு பாப்பேன். அங்க நான் செஞ்சேனே, நான் என்ன சாதிச்சேன்? ஒண்ணும் இல்ல. அப்போ இங்க நான் டைம் குடுக்குறேன். இங்க எனக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்கம் இல்லாத ஸ்டார்ட்டிங் பீரியட்ல இருந்தே நான் என்னுடைய மைண்ட் செட் நான் அப்படித்தான் நான் எஃபோர்ட் போட்டு நான் வந்து வளர்ந்து வந்திருக்கேன். இல்லைங்களா? சோ எதுவுமே வந்து ஃப்ளூக்கோ, லக்கோ அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் முழுக்க முழுக்க எஃபோர்ட் தான். நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் வந்து மாறும். எங்கேயோ போடுற எஃபோர்ட்ட கரெக்ட்டா நம்மளுடைய பிசினஸ் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பிசினஸ் மூலியமா நம்ம லைஃப் மாறும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்கலாம். அதுங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம வந்து பை பண்ணி நம்ம குடுக்கலாம். நல்ல ஒரு ட்ரெஸ்லருந்து, ஃபுட்லருந்து, அவங்களுக்கு தேவையான ஹாப்பினஸ்லருந்து எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மணி ஏர்னிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, மைண்ட் செட் நம்ம தெளிவா இருக்கணும்னா, டெய்லி 3 டூ 4 பிரசன்டேஷன்ஸ் நம்ம கம்பல்சரி. நம்ம வந்து கம்பல்சரி 3 டூ 4னா 4 டூ 5 இல்ல 10 வாட் எவர் கூட நீங்க ஜாஸ்தி பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்ல வெல்த்தா வந்து இருக்கும். டீம் டெவலப்மென்ட் பண்றதுக்கு. அடுத்தது டெய்லி நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சிஸ்டம் நம்மளுக்கு என்ன சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க? அத நம்ம வந்து எதையுமே ஆப்போசிட்டா நம்ம வந்து பண்ணக்கூடாது. என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ, அத நம்ம அப்படியே நம்ம கண்ண மூடிட்டு ஒபே பண்றோம் அப்படின்னா, அதுக்கான பலன் நீங்க எடுப்பீங்க. இப்ப நான் 3 இன்டர்நேஷனல் ஃபாரின் ட்ரிப் போயிருக்கேன். தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் பப்ளிசிட்டிலாம் நெறைய இருக்கு. பிளேஸஸ் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸஸ் நெறைய இருக்கு. அதெல்லாம் கூட நான் இன்னும் போனது கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னோட வாய்ஸ் உங்களுக்கு ஆடிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஷா சார் என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா தானே சார் இருக்கு? ஓகே நீங்க சார். பேசுறது கேக்குது. ஆ, பட் ஆ. வேற எதுவும் ஆடியோ ப்ளே பண்ணீங்களா? அது எதுவும் கேட்கல. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். சோ நம்மளுடைய ப்ராடக்ட்ட வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வாங்குறாங்க. நம்ப நாலேட்ஜ் எடுத்துக்கிறோம். நம்ம வாங்குறோம். பட் ஆனா ப்ராடக்ட்ட ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறோம். அப்படி பண்ணவே கூடாது. நீங்க ப்ராடக்ட்ட வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, ப்ராடக்ட் நீங்க பாக்க, ப்ராடக்ட் உங்கள பாக்க இப்படி தான் போயிட்டு இருக்கும். நீங்க அப்படி பண்ணா தான் ப்ராடக்ட்ட வாங்குறீங்களா, பேஸ்ட் வாங்குறீங்களா, சோப் வாங்குறீங்களா, ஆயில் வாங்குறீங்களா, எல்லாமே நீங்க வந்து ரெகுலர் பேஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ண தான் என்ன ஆகும் உங்களுக்கு? ப்ராடக்ட் உடைய பெனிஃபிட்ஸ் உங்களால வந்து அந்த ப்ராடக்ட் உடைய பெனிஃபிட்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்ப நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன்னா, மத்த பிராண்ட் ஆயில்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பொரிக்கிறது, வறுக்கிறது, வதக்குறது என்ன குக்கிங் ரிலேட்டடா இருக்குதோ நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இப்ப பேஸ்ட் பிரஷ் வாங்குறோம். நம்மளுடைய பேஸ்ட் பிரஷ் தான் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய பாத்திங் ரூம் ஆகட்டும், நம்மளுடைய கிச்சன் ரூம் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்ட வச்சு நம்ம வந்து அதோடைய யூசிங் வந்து டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, எ என்னுடைய டீம்மேட்ஸ்ல ஒரு சில பேர், அதாவது நம்மளுடைய டீம்மேட்ஸ்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஆனா அந்த பார்சல் கூட பிரிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பிரிச்சாலும் அத வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கேட்டா இதுக்கு 1000 பேருக்கு நான் அத யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, கடைசில அத அப்படியே மறந்துருவாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது லேட்டா வந்து பண்ணுவாங்க. இந்த விஷயம்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் காமனா இதுல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே ப்ராடக்ட் வாங்குறோமா, யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி ஃபீட்பேக் நம்ம சொல்லும்போது, புதுசா வரவங்களுக்கும் நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரெஸிங்கா இருக்கும். பிளஸ் நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அவங்களும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது டைரக்ட் செல்லிங் அப்படின்னும்போது டிவி விளம்பரமோ, ஐஸ்வர்யா ராயோ, ஜோதிகாவோ, சிம்ரனோ வச்சுலாம் இந்த விளம்பரம்லாம் கிடையாது.
நம்ம தான் இந்த இடத்துல எல்லாமே. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதை ஃபீட்பேக் சொல்லும்போது மத்தவங்களும் கான்ஃபிடென்ட்டா வாங்குவாங்க. நான் இந்த இடத்துல வாங்குறேன்னா முதல் முறை மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணி ஒரு சில லீடர்ஸ் பேசுற அந்த வார்த்தைகள வச்சு தானே நான் வாங்கி நான் யூஸ் பண்றேன். அதே மாரி தான் நான் யூஸ் பண்ணும்போது, நான் சொல்றேன் அப்படின்னும்போது மத்தவங்களும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு ஃபார்மாலிட்டீஸ நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம்னா, எல்லார் கீழயுமே இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாருமே கன்சியூம் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த தேவையில்லாத அனதர் பிராண்டட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு, நம்மளுடைய பிராண்டே எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் அட்டெண்ட் ட்ரெய்னிங்ஸ் வந்து நம்ம வந்துட்டு எவ்ரிடே வந்து ட்ரைனிங் சப்போர்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாள் கூட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம நெக்ஸ்ட் நம்ம வந்து மூவ் ஆயிட்டே நம்ம வந்து இருக்கணும். ட்ரைனிங் சப்போர்ட் எடுத்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும். ட்ரைனிங் மட்டுமே வந்து உட்கார்ந்துட்டு ஒரு வேளையும் நம்ம கால்ஸ் எடுக்காத, மீட்டிங் எடுத்து குடுக்காத, நம்ம எதுவுமே அப்ரோச் பண்ணாம அப்படியே இருக்கக்கூடாது. அது டோட்டலி ரொம்ப ராங். ட்ரைனிங் சப்போர்ட்டும் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் என்ன சொல்லிக் குடுக்குறாங்களோ அந்த விஷயத்த போய் நம்ம இம்ப்ளிமெண்ட்ன்றது பண்ணணும். இன்னைக்கு நம்ம சார் ஒரு விஷயம் நம்ம சொல்லிக் குடுக்குறாங்களா, அடுத்த டைம் 4 மணி நேரம் இருக்கா, உடனே நம்ம அடுத்த வேலைய நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா தான் அந்த இடத்துல வெற்றின்றது கிடைக்கும். லைஃப் மாறணும்னு நினைச்சா மட்டும் மாறாது. அது மாறதுக்கான எஃபோர்ட் நம்ம சைடுல இருந்து 100% குடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல மாறும். ஓகேங்களா? சந்தேகமே படக்கூடாது. சந்தேகப்படாம கண்ண மூடி சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே நமக்கு நல்லதான விஷயங்கள் தான் சொல்லிக் குடுக்குறாங்க. அத நம்ம கரெக்ட்டா எடுத்து ஃபாலோ பண்ணோம்னா, எல்லாரோட லைஃப்மே மாறும். நெறைய பேர் லைஃப் மாறியிருக்கு. என் லைஃப் மாறியிருக்கு. நான் இந்த தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாம சைலன்ட்டா இந்த குடுவாஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி பேச வைக்கிறது யாரு? நம்மளுடைய தமிழ்நாட்டு டீம், நம்மளுடைய பாஷா சார், நம்மளுடைய அசோக் சார், இன்னைக்கு நான் நல்லா பண்றேன்றது என்னுடைய ஸ்பீச்சும் உங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துறாங்க. அதேதான் நீங்களும் நல்லா பண்றீங்க அப்படின்னும்போது, இந்த இடத்துல நீங்களும் வந்துட்டு டெவலப்மெண்ட்ன்றது அடுத்த ஸ்டேஜ்க்குள்ள நீங்க வருவீங்க. சோ நம்மளுடைய சரவுண்டிங் பீப்பிள்ஸ் எல்லாமே ரைட்டான பீப்பிள்ஸ நம்ம வந்து வச்சிருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸோட நீ டெவலப்மெண்ட் பண்ண மாட்ட. உனக்கு இது தெரியாது. இது டைரக்ட் செல்லிங். இது வேலைக்கு ஆகாது. இந்த மாரி எல்லாம் யாராவது ஒரு டோன்ல ஏதாவது சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 2 காத குளோஸ் பண்ணிக்கோங்க. எதையுமே காதுல வாங்காதீங்க. சொல்றவங்க வேலை வெட்டி இல்லாம ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எதுலயுமே வொரி பண்ணிக்காத ஒன் அண்ட் ஒன்லி உங்களுடைய சக்சஸ்ஃபுல் அப்ளைன்ஸ் நெனச்சு பாருங்க. இப்ப உங்களுடைய அப்ளைன்ஸ் எவ்வளவு சக்சஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நெனச்சு பாருங்க. அப்ப அவங்களால பண்ண முடியும்ன்னும்போது ஏன் நம்மளால பண்ண முடியாது? இது என்ன கல்ல தூக்கி மூட்டை சுமந்து செய்ற வேலையா? கிடையவே கிடையாது. வீட்ல உட்கார்ந்து ஃபோன் பேச போறோம். நம்ம ஒரு ஆபீஸ் போக போறோம். கிளையண்ட்ட மீட் பண்ண போறோம். மீட்டிங் எடுத்து குடுக்க போறோம். அவ்வளவுதானே. ஸ்மூத்தானது, ஈஸியானது. அப்போ நம்ம இந்த இடத்துல அப்ளைன்ஸ் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுருக்காங்கன்றத நெனச்சு நம்மளும் எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னும்போது, இந்த இடத்துல ரைட்டான பீப்பிள்ஸ் நம்மளுடைய சரவுண்டிங்ல நம்ம வந்து வச்சிருக்கணும். இந்த மோட்டிவான டீம்மேட்ஸ் நம்ம கூட வந்து இருக்காங்க. எப்பவுமே நம்மளும் வந்து மோட்டிவா வந்து இருக்கணும். பாசிட்டிவான திங்கிங் மைண்ட் செட் பீப்பிள்ஸோட நம்ம வந்து டிராவல் பண்ணணும். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தி நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது, நான் சொன்னேன். "ஏய் சோப் நல்லா இருக்கு. வாங்கிக்கோடி" அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, "உன் மார்க்கெட்டிங் புத்தி என்கிட்ட காமிக்காத. நீ வாய மூடு" அப்படின்னா. எனக்கு உடனே நோஸ் கட் பண்ண மாரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு. "என்னடா இது இப்படி சொல்ட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எதுவும் சரி ஓகே அப்டின்ட்டு விட்டுட்டேன் அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன பிசினஸ் விட்டு போயிட்டேனா? இல்லவே இல்ல. என்னுடைய அக்கா கிட்ட நான் சொல்லும்போது, "இதெல்லாம் நீ பண்ணாத. நீ படிச்சிருக்க. நல்ல ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலா நீ வந்திருக்கிற. அழகா நீ அடுத்து காலேஜ் நீ மூவ் பண்ணு. உன் வாய்ஸ் நல்லா இருக்கு. நீ நல்லா தான் பேசுற. போ கிளம்பு நீ அப்டி போய் பண்ணு" அப்டின்னு சொன்னாங்க. பட் நான் அப்டி போயிருந்தேன்னா என் லைஃப் மாறி இருக்குமா? ரூ. 20,000 சேலரிலயே எனக்கு ஏஜ் போய் முடிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ என் குழந்தைகளுக்கு நான் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. சோ அதே மாரி என்னுடைய ஹஸ்பண்ட் சைட்லயுமே நான் சொல்லும்போது, "எதுக்கு உனக்கு இதெல்லாம் உனக்கு?" அப்டின்னு சொன்னாங்க. இந்த மாரி சுத்தி இருக்கவங்க என் நெகட்டிவ் தாட்ஸோட எது சொன்னாலுமே, எதையுமே நீங்க காதுல போட்டுக்காதீங்க. இந்த இடத்துல ஒரே விஷயம் தான். எங்கேயோ நீங்க பல வருஷம் குடுக்குற எஃபோர்ட்ட 1 வருஷம், 2 வருஷம் நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா எஃபோர்ட் குடுக்குறீங்க அப்டின்னா, உங்களால 1 இயர்ல கிரவுன் டைரக்டர் 1,00,000 இன்கம்குள்ள கண்டிப்பா போக முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் இருக்கிறேன்னு நெறைய லீடர்ஸ் இருக்காங்க. நீங்களும் பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்பிள்ஸோட வந்து பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் கிளியர் கோல்ஸ். அதாவது உங்களுடைய கோல்ஸ வந்து நீங்க வந்து கிளியரா வைங்க நீங்க வந்துட்டு. இப்போ நம்ம வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். டே பை டே. ஆனா அந்த டே பை டே வொர்க் எந்த சினரியோக்குள்ள போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? அந்த எந்த சினரியோக்குள்ள போகுதுன்றதுக்காக தான் ஒரு கிராஃப்ட் அப்டேட்டா நம்ம வந்து கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது. வீக்லி மண்டே டூ சண்டே நீங்க வந்து எவ்ளோ மெம்பர்ஸ நீங்க வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ண போறீங்க? எத்தன ஐடிஸ் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க? எவ்ளோ பாயிண்ட்ட நீங்க இன்கிரீஸ் பண்ண போறீங்க? எத்தன ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறீங்க? எத்தன மீட்டிங் நீங்க வந்து டீம்மேட்ஸ் அட்டெண்ட் பண்ண வைக்க போறீங்க? மெம்பர்ஸ அட்டெண்ட் பண்ண வைக்க போறீங்க? இது எல்லாமே வீக்லி கோல்ஸா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். மேபி இந்த கோல்ஸ்லாம் ஃபார்மேட்லாம் கூட நீங்க கேட்கிறீங்க. வாய திறந்து உங்க அப்ளைன்ஸ் நீங்க பேசணும், கேட்கணும். அமைதியா இருந்தா எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. நீங்க கேட்டீங்கன்னா, உங்க அப்ளைன்ஸ் வந்து லீடர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ இந்த வீக்லி கோல்ஸ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட்டா அத இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணி முடிக்கணும். மண்டே டூ அந்த சண்டேக்குள்ள அந்த வீக்லி கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, ஷூரா சொல்றேன். நீங்க பெரிய லீடரா வருவீங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு. ஏன்னா, பல பேர் சோம்பேறித்தனப்பட்டு பண்ணாம ஸ்கிப் பண்ற விஷயமே இந்த டார்கெட், இந்த கோல்ஸ் தான். வேலை புரிஞ்சுக்கிறாங்க.
நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்றது இல்ல. அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பெர்சன்ஸ் எல்லாருமே நம்ம விஎம்சி மெம்பர் தமிழ்நாட்டுல நெறைய பேர் வந்து இருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி டார்கெட். இப்ப மந்த் நம்ம வந்து டார்கெட் வந்துட்டு நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு மந்த் எண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா, சில பேர் புரியாதவங்க அப்படி இருப்பாங்க. பட் புரிஞ்ச நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் அந்த 14க்குள்ள நம்ம வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுக்கணும். இப்ப ரீசென்ட்டா நம்மளுடைய நெறைய இன்னும் கம்பெனிஸ்ல இருந்து மோர் தென் அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த 14க்குள்ள நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அடுத்த செகண்ட் 15 டேஸ் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அதெல்லாம் கூட தெளிவா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீடைல்ஸ்ல கூட நீங்க அனலைஸ் பண்ணி அப்படியே நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலுமே டெவலப்மென்ட் உங்களால பார்க்க முடியும் உங்க டீம் சைட்ல. அடுத்தது லாங் டெர்ம் ட்ரீம்ஸ். இப்ப நம்ம ஷார்ட் டெர்ம் ட்ரீம்ஸ், மிட் டெர்ம் ட்ரீம்ஸ், நெக்ஸ்ட் லாங் டெர்ம் ட்ரீம்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ட்ரீம் சார்ட்ட நம்ம மேக் பண்றோம் அப்படின்னா, அது நம்ம வந்து நம்ம பார்க்குற மாரி நம்ம வீட்டு செவுத்துல நம்ம வந்து ஒட்டி வைக்கணும். நம்ம என்ன பண்றோம், ரெடி பண்றோம், சோத்தி பரண்டு மேல போட்டுறோம். அப்புறமா அது தண்ணீல ஈரம் ஊறி தூக்கி கீச்சு போட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படிதான் சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனா அப்படி பண்ணவே கூடாது. இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஒரு கோல்டா இருந்தா பத்திரமா பீரோல வச்சு லாக் பண்றோம் இல்லையா? அது மாரி நம்மளோட ட்ரீம் சார்ட்ட அந்த மாரி நம்ம வந்து பத்திரமா நம்ம பார்க்குற மாரி நம்ம வைக்கணும். டெய்லி மார்னிங் தூங்கி எழுந்து பார்க்கறதுல நைட் தூங்க போற வரைக்குமே நம்ம இந்த இயர், இந்த மந்த், இந்த டேட்க்குள்ள நம்ம இந்த லெவல் முடிச்சு இந்த ட்ரீம்க்குள்ள நம்ம வந்து போகணும் அப்படின்றது. நான் அப்படிதான் பிளான் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது, நான் இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த டைம் இல்ல. ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண நெறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் வந்துட்டு வீடு வாங்கணும்னு நெனைக்கும்போது, வீடு வாங்குனேன். வெஸ்டேஜ் ஃபண்ட வச்சு தான் லேண்டே வாங்குனேன். வெஸ்டேஜ் ஃபண்ட வச்சு தான் வீடே கட்டுனேன். வெஸ்டேஜ் ஃபண்ட வச்சு தான் அடுத்தது 60,00,000க்கு மேல பிளானே போட்டிருக்கேன். அடுத்தது நான் வந்துட்டு. அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரீம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன். சோ நீங்களும் ட்ரீம கரெக்ட்டா தெளிவா பிளான் பண்ணுங்க. தெளிவா நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க நீங்க வந்துட்டு. மறந்துறாதீங்க. சோ நெக்ஸ்ட் 6த் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் வெஸ்டேஜ் அஸ் எ லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வெஸ்டேஜ் நம்ம பிசினஸ் நம்மளுக்கு என்னென்ன குடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் நாட் எ பிசினஸ். இது லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் இது வந்துட்டு. இது ஜஸ்ட் லைக் பிசினஸா பாக்குறவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு பிசினஸா மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? நீங்க லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க பாக்குறீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி வந்து லைஃப் கண்டிப்பா மாறும். உங்களுக்கு இந்த பிசினஸ்ல டிசிப்ளின் கத்து குடுக்குறீங்க. அதாவது கத்துக்கிறீங்க. டிசிப்ளின் கத்துக்கிறீங்க. கான்ஃபிடென்ட்டா இந்த இடத்துல இருந்து வொர்க் பண்றீங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து பேசவே தெரியாது. சீரியஸா நான் பேசினாலும் எங்க வீட்ல எனக்கு தலை வலிக்குது ஏந்து போறியா? அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எங்க அப்பா என்னதான் சொல்ல வர? அப்படின்னுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இதெல்லாம் இனிஷியல் டைம்ல. பட் இப்ப அப்படி இல்ல. நான் ஒரு கால் பண்ணணும்னா எங்க வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப கால் பண்ணாலும் நான் அட்டெண்ட் பண்றது இல்ல. ஏன்னா நான் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, "போன் வந்து வீடு கட்டிடுச்சு. சோ இப்ப வந்து பிஸியா இருக்காங்க. சோ நீ எப்பம்மா ஃப்ரீயா இருப்ப? சொல்லுமா" அப்படின்னு இப்ப பொலைட்டா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி டிசிப்ளின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோ நம்ம வந்து நம்மளுடைய வொர்க்க மட்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றது. டே பை டே நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ, அதுல மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இருக்கிறது. அன்வான்டடா நம்ம போயிட்டு சீரியல்ல போய் உட்கார்ந்துன்னு சீரியல் பார்த்துன்னு, இல்ல தேவையில்லாம நம்ம ஸ்டோரீஸ் எதனா பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, அது எல்லாமே நம்மளுடைய டைம், எனர்ஜி, நம்மளுடைய இயர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் இல்லாம நம்ம பிசினஸ்ல வரும்போது, கரெக்ட்டா நம்மளுடைய ப்ராசஸ் பண்றது எப்படி? ஒரு பெர்சன் கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஒரு பெர்சனுடைய சப்போர்ட் நம்மளோட லீடர்ஸ் உடைய சப்போர்ட் எப்படி எடுத்துக்கணும்? அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து கத்துக் குடுக்குறாங்க. கத்துக்கிறோம் நம்ம வந்துட்டு. கான்ஃபிடென்ட் ஸ்பீச், கான்ஃபிடென்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு. இப்ப நான் 60,00,000 41,00,000 வீடு கட்டியிருக்கேன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு கான்ஃபிடென்ட் குடுக்கல. என்னுடைய என்னுடைய பேரன்ட்ஸ் சைட்ல கான்ஃபிடென்ட் குடுக்கல. என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் சைட்ல கான்ஃபிடென்ட் குடுக்கல. நான் வேலை செய்றேன் என்னோட ஸ்கூல் ஃபீல்டு நான் படிச்ச எம்.ஏ. டிஎட்ல எனக்கு கான்ஃபிடென்ட் குடுக்கல. எனக்கு கான்ஃபிடென்ட் குடுத்த ஒரே விஷயம் என்னோட வெஸ்டேஜ் மட்டும் தான். அத நம்பி மட்டும் தான் நான் வந்து ரூ. 41,00,000 இந்த வீட்ட நான் தனியாளா நான் இறங்கி நான் வந்து இன்னைக்கு கட்டியிருக்கேன். இது வெஸ்டேஜ் இன்கம் மட்டும் தான் எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் குடுத்தது. இத நினைக்கும்போது நான் ரொம்ப ப்ரவுடா நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம கரெக்ட்டா நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். டீம் ஏதாவது சப்போர்ட் கேட்கறாங்க, டீமுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, டீமுக்கு ஏதாவது மீட்டிங் எடுத்து குடுக்குறது, டீமுக்கு வேற ஏதாவது எனிதிங் ஹெல்ப் வேணும் அப்டின்னா, நம்ம போய் எடுக்கணும். பண்ணி குடுக்கணும். நம்ம வந்துட்டு, "இல்ல நான் அப்புறமா வரேன். இல்ல நான் கால் எடுக்காம அவாய்ட் பண்றது. இல்ல வந்துட்டு நீங்க உங்க ஃபேமிலில ஏதாவது பெர்சனலி ஏதாவது ஒரு இதெல்லாம் அத கொண்டு வந்து பிசினஸ்ல காட்டுறது." அதெல்லாம் பண்ணக்கூடாது. லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன? நம்ம பிசினஸ்ல தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கணும். டீம் சைட்ல இருந்து ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட் கேட்கறாங்களா? கரெக்ட்டா டீம ஆர்கனைஸ் பண்ணி, டீம கரெக்ட்டா மோட்டிவேட் பண்ணி, டீம கரெக்ட்டா அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போணும். அதுதான் ஒரு தலைமைத்துவம் சொல்றது. ஒரு லீடர்னா என்ன? அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கணும். இப்ப நான் இன்னைக்கு மீட்டிங் எடுக்கிறேன். எனக்கு நேத்தே எனக்கு வந்து லீடர் கால் பண்ணாங்க. டி3 லெவல்ல இருக்கவங்க எனக்கு சிஸ்டர் மேம் வந்து எனக்கு கால் பண்ணி,
நல்லா பண்ணணும், சூப்பரா பண்ணணும். நெறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. ரொம்பவே ப்ரௌடா இருந்தது. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா? அந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பினஸா இருக்கு. நம்ம மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து நெறைய வந்து விஷயங்கள் சப்போர்ட்டிவா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் நம்மளுக்கு லீடர்ஷிப். அந்த மாரி நம்ம டீம்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ என்னுடைய லைஃப்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்குமே உங்க லைஃப்ல வந்து கிடைக்கும். நீங்களுமே வந்து தொடர்ந்து நம்பிக்கையோட கரெக்ட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஒரு ரூ. 500 குடுங்க. அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. இல்ல 16த் மேரேஜ் பண்ணணும். இல்ல வேற எனிதிங் சப்போர்ட் ஏதாவது குழந்தைங்க கேட்கறதுக்கு ஏதாவது வாங்கி தரணும். ஒரு ரூ. 500 குடுங்க. ஒரு ரூ. 1000 குடுங்க. ஏங்க என் அக்கவுண்ட்ல ரூ. 10,000 அனுப்பிடுங்க. இதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாரிச்சாலும், நம்ம ஒரு லேடீஸா இருக்கவங்க வீட்ல டிவி பார்த்துன்னு, சமைச்சுக்கிட்டு, இத மட்டுமே பண்ணிக்கிட்டு, அவங்க கிட்ட கேட்டு வாங்கணும்னு ஒண்ணும் வந்து அவசியம் இல்லையே! நம்மளுக்கும் சொந்த கால் இருக்கு. நம்மளுக்கும் சொந்தமா முயற்சி நம்ம பண்றோம் அப்டின்னா, நம்ம லைஃப் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே! நெறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் வேற நம்ம வந்து இருக்கலாமே! ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், மணி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. இதுவுமே நம்மளுக்கு வந்து வெஸ்டேஜ் லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் நம்மளுக்கு குடுக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமானது ஹெல்த்தி லைஃப். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்மளுக்கு அடிக்கடி சார் வந்து சொல்லுவாரு இல்லையா? அந்த மாரி ஹெல்த்தி லைஃப் முக்கியமா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. வீட்டுக்கு வீடு சுகர் இல்லாத பெர்சன்ஸ் யாருமே இல்ல. வீட்டுக்கு வீடு பிபி இல்லாத பெர்சன்ஸ் யாருமே இல்ல. எல்லாருக்கும் பிபின்றது வீட்டுக்கு வீடு யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கு. சுகர்ன்றது இருக்கு. இப்போ கரண்ட்லி இல்லனாலுமே ஏஜ் ஆக ஆக அவங்க சாப்பிடுற அந்த ஃபுட் ஐட்டம் மாறது மூலியமா அந்த ஒரு அந்த ஒரு ஜீன் மூலியமா அந்த ஃபேமிலி அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா யாருக்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது அதெல்லாம் வந்துட்டு. பட் நம்மளுடைய கம்பெனி மேனேஜ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏ டூ இசட் ஒவ்வொரு ப்ராப்ளம், ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு துணை உணவு வந்து குடுத்திருக்காங்க. இது ஒரு இணை துணை உணவு. நம்ம வந்துட்டு கரெக்ட்டான ஃபுட் ஐட்டம் வந்து எடுத்துக்கிறது இல்ல. எல்லாமே இன்பேலன்சிங்கா தான் இருக்கு இல்லையா? அது நம்ம சப்ளிமெண்ட் அப்படின்றத நம்ம வந்து எடுக்கும்போது, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நல்லா நம்ம வந்து வெல்த்தா நம்ம பிசினஸ் பண்ணும்போது, லைஃப் நம்மளுக்கு வந்து மாறுது. இவ்ளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்மள வந்து பாத்து, பாத்து எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் இந்த வீடு கட்டும்போது, என்னுடைய அம்மா கிட்ட நான் வந்து சொன்னேன். "அம்மா நான் வீடு கட்டப் போறேன்ம்மா" அப்படின்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, என் பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "இதெல்லாம் கட்டாத. வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய என்னுடைய மாமியார் சைட்ல நான் வந்து சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வேணாம் கட்டாத" அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவங்களும் அதே தான் சொன்னாங்க. எல்லாரும் என்ன அப்படித்தான் சொன்னாங்க. "என்னத்துக்கு வீடு கட்டுற? வீடெல்லாம் கட்டாத" அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம கட்டுவோம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இறங்குனேன். நான் இன்ஜினியர பார்த்தேன். நான் பேசினேன். என் வீட்டுக்காரர கூட்டிட்டு போனேன். பார்த்தேன், பேசினேன். வீடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நான் வந்து 1 இயரா ஸ்லோலி ஸ்லோலி அப்படியே கட்ட ஆரம்பிச்சு, ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில ப்ராசஸ் கிரில் கேட் அந்த மெயின் கேட் போடுறது. அது நாளைக்கு மார்னிங் வந்து 10 மணிக்கு போடுறேன்னு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட். இப்போ நான் எல்லாரையும் வீட்ல கூப்பிட்டு வச்சு ஃபங்ஷன் வைக்கும்போது, இந்த இடத்துல மெயினா நான் எல்லாருக்குமே என்னென்ன பண்ணணுமோ, யாருக்குமே எந்த ஒரு குறைவும் இல்லாம எல்லாம் நெறைய செலவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது இன்னும் எக்ஸ்ட்ராவே எனக்கு 1 ஆர் 2 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு எனக்கு வந்து. அது நான் கணக்குல சேர்க்கல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜ் மூலியமா நான் மாறியிருக்கேன். இப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "எப்படி பண்ண? எப்படி முடிஞ்சது?" அப்படின்ட்டு. எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அதுதான் நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது நடக்கும். அதுக்கான எஃபோர்ட் போடணும். சுத்தி இருக்கவங்க இது முடியாது, வராது, தெரியாது, பண்ணாத அப்படின்னு சொன்னாலுமே, நீங்க சொல்லி புரிய வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீடு என்ன நான் மட்டுமா யூஸ் பண்ண போறேன்? யோசிச்சு பாருங்க. என்னுடைய குழந்தைங்க, அவங்க அவங்க லைஃப்க்குமே இது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னும் இருக்க இருக்க ரேட் ஏறிட்டே போகும். அப்ப இது ஃபியூச்சர் இது ஒரு இன்கம் சோர்ஸ் தானே இது வந்துட்டு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்போ வெஸ்டேஜ் மூலியமா நான் மட்டும் அனுபவிக்காம, என்னுடைய குழந்தைங்களும் அனுபவிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் லைஃப். இதே தான் உங்களுக்குமே உங்க குழந்தைங்கள் நல்லா படிக்கணும், நல்ல லைஃப் கொடுக்கணும், நல்லா ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னா, நீங்க அவங்களுக்கு பேசிக்கலி என்ன செய்யணும், என்ன என்ன பாத்து பாத்து குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, அடுத்த இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற உங்களுடைய டிசிஷன் தான் இருக்கு. சோ, நீங்க வந்துட்டு கரெக்ட்டா மைண்ட் செட்ட தெளிவா வைக்கிறீங்க அப்டின்னா, கரெக்ட்டா உங்களால நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆக முடியும். ஐடி வரல அப்டின்றதெல்லாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஹோம் மீட்டிங் அப்ளை பண்ணுங்க. அப்ளையிங் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. பி ஸ்ட்ராங்கா தெளிவான மைண்ட் செட்ல இருங்க. உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய இது எல்லாமே ஆசைகள், உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் எல்லாமே நிறைவேறணும்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய கனவுகள அடைய கடின உழைப்பு, உறுதியும் நிச்சயமா அவசியம். நெவர் கிவ் அப்.
முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பிசினஸ்ல நீங்க வந்து வந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அடுத்தது ஒரு டீச்சிங் டியூஸ்டேல நீங்க வந்து பிரசன்டேஷன் வந்து குடுக்குற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகணும். இப்போ நான் யாருக்குமே தெரியாம சைலன்ட்டா என்னோட டீமுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருந்த புவனேஸ்வரின்றது. இன்னைக்கு ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் இன்னைக்கு பப்ளிசிட்டி ஆகுறேன். என்னுடைய வாய்ஸ் நீங்க கேட்கிறீங்கன்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்ன? நம்ம நல்லா வொர்க் பண்றதுனால, நம்ம இந்த இடத்துல வந்து ஐடென்டி பண்றாங்க. அதேதான் நீங்க நல்லா வொர்க் பண்றீங்கன்னா, நம்மளுடைய மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து, டீம் சைட்ல இருந்து, கம்பெனி சைட்ல உங்கள மேனேஜ்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு ரெகக்னேஷன்ன்றது கிடைக்கும். உங்களுடைய வாய்ஸ் அடுத்து நீங்க இந்த இடத்துல ஷேர் பண்ணுவீங்க. உங்கள உங்கள ஒரு ரோல் மாடலா உங்க லீடர்ஸ் வந்து உங்கள வந்து பார்ப்பாங்க. சோ பி ஸ்ட்ராங்கா, தெளிவா, கன்டினியூவா எடுத்து பண்ணுங்க. 1 ஆர் 2 டேஸ்ல உங்களோட ட்ரீம் ரீச் பண்ற வரைக்கும். இது உடனே இன்ஸ்டன்ட்டா நடக்காது. சில லீடர்ஸ்க்கு சீக்கிரமா நடக்கும். சில லீடர்ஸ்க்கு ஃபாஸ்ட்டா நடக்கும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி அமைப்பு வரும். ஆனா நீங்க அவங்களுக்கு வந்துடுச்சே, எனக்கு ஏன் வரல அப்படின்னு கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க. அவங்களுடைய ஃபேமிலி, டைமிங், ஸ்பெண்டிங், எஃபோர்ட் வேற. நம்மளுடையது எஃபோர்ட் வேற. இல்லையா? ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கம்பேரிசன் இல்லாத, உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். உங்களுக்கு நீங்க தான் வந்து டாஸ்க். நீங்க கரெக்ட்டா எஃபோர்ட் போட்டு கொண்டு வரீங்கன்னா, நீங்க ஸ்மூத்தா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். கீப் ஃபோக்கஸ் டூ யுவர் சக்சஸ். எப்பவுமே அப்வர்ட்ல, அதாவது ஃபார்வர்ட்ல, முன்னாடி ஃபார்வர்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கணும். பேக்ல நம்ம வந்து போகக்கூடாது. தொடர்ந்து போட்டுட்டே இருங்க. அதுக்கான பலன் நீங்க அனுபவிப்பீங்க நீங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட், சோ லீடர்ஸ், நான் இன்னைக்கான இந்த பிரசன்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பத்தின டீடைல்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. சோ நான் இந்த மீட்டிங் வந்து பொறுமையா இவ்வளவு லிசன் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சோ மச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் நான் வந்து பாஷா சார் அண்ட் அசோக் சார் ட்ரைனரா நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்குமே நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாளா வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கிறேன்னா அந்த அளவுக்கு பிளானிங், அதாவது நான் ஒரு ஸ்கூல் ஃபீல்ட்ல நாளா மீன்ஸ் ஸ்கூல் ஃபீல்ட்ல என்னைய மாதிரி நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த வாய்ப்பை எனக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி இந்த அளவுக்கு பிளானிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து நான் சம்பாதிக்கிறேன். என்னை மாதிரி நிறைய பேர் படிக்காதவங்க, 5th படிச்சிருக்காங்க, ஸ்கூலுக்கே போகாதவங்க சுத்தமா. இந்த மாரி நெறைய பேசிக்லி இருக்கிற விமன்ஸ் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டேஜ் மூலியமா கோடிகள வீடு வாங்கியிருக்காங்க. நெறைய ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. நெறைய அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ப தான் அப்படின்னு இல்ல. இந்த மாரி நெறைய பெண்கள், நெறைய ஆண்கள், நெறைய யங்ஸ்டர்ஸ், இப்ப வரக்கூடிய நியூ ஜெனரேஷன் எல்லாருமே நல்லா டெவலப்மெண்ட் ஆகுமே. பிளானிங் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய ஃபவுண்டர் கௌதம் அலி சார் குடுத்துருக்காங்கன்னும்போது, ரியலி நான் வந்து நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச் சார், எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். வெரி குட் புவனேஸ்வரி. ரொம்ப ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட், ஹம்பிள் பிகினிங் அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வேற லெவல்ல நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் இன்னைக்கு ஃபீல் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாம போகும். பட் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா ஓரளவுக்கு தான் உங்களை பத்தி எனக்கு தெரியும். பட் உங்க பிகினிங்ல இருந்து இன்னைக்கு இந்த வளர்ச்சி எப்படி அடைஞ்சீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு என்னால் முழுமையாக என்னால் அது உணர முடியுது. சில விஷயங்கள் மேபி அனதர் ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த இடம் தான் உங்க லைஃப்பை மாத்த போகுதுங்கிறது உங்களுக்கு எப்படி அதை உணர முடிஞ்சது? சார் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு வந்துட்டு அந்த மாரி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. நான் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, என்னுடைய மேம் கிட்ட நான் நெறைய வந்துட்டு அசிங்கப்பட்டுருக்கேன், அவமானப்பட்டுருக்கேன். ஆ அதனால நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சம்டைம் ரொம்ப அழுவேன். எனக்கு வந்துட்டு ஒரு இன்கம் நம்ம வீட்ல இருந்தாலும் பண்ணணும். எங்க அம்மா வீட்டுக்கு உடம்பு சரியில்லன்னு அங்க நம்ம ஏதாவது சிச்சுவேஷன் போறோம்னா, அங்கேயும் இருந்து பண்ணணும். ஆனா சேலரி நம்மளுக்கு நான் ஃபிக்ஸடா நம்மளுக்கு வந்து நான் ஸ்டாப்பா நம்மளுக்கு வரணும். இந்த ஒரு மைண்ட் செட் பிசினஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி இத நெனச்சு நெனச்சு அழுவேன் நான் வந்துட்டு. ஏன்னா மேம் வந்து லீவ் குடுக்க மாட்டாங்க. ஹெல்த் இஷ்யூனா குடுக்க மாட்டாங்க. எது கேட்டாலும் குடுக்கவே மாட்டாங்க. சேலரில கை வச்சுருவாங்க. அதனால நெறைய அடிபட்டதுனால, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் விடவே இல்ல. எனக்கு இந்த வாய்ப்பு தான் சொல்லிட்டு, ஏன்னா இது இன்னைக்கு நான் இங்க பண்றேன் வீட்ல உட்கார்ந்து. நாளைக்கு நான் புது வீட்டுக்கு போறேன். அங்கேயும் நான் உட்கார்ந்து பண்ணலாம். இல்ல நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். அங்க இருந்து பண்ணலாம். டிராவல் பண்ணும்போது நான் பண்ணலாம். எல்லா இடமும் ஃப்ளெக்சிபிளா, கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு வந்துட்டு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல யாரும் நம்மள வந்துட்டு ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணல? நம்மள திட்ட போறது கிடையாது. ஆனா நான் ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போறேன்னா, அந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு எனக்கு கிடையாது. அவங்க வந்து என்ன திட்டுவாங்க. "நீ எந்த டைம்க்கு வர? எந்த டைம்க்கு போற?" அப்படின்றது. என்னுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. திருப்பூர்ல இருக்காங்க. "சோத்து மூட்டை மட்டும் தூக்கிட்டு வரியே! நான் ஆன் டைம்க்கு வரணும்னு உனக்கு தெரியாதா உனக்கு?" அப்படின்னு அந்த கிளையண்ட்ட பார்த்து திருப்பூர்ல நடந்த சம்பவம் அந்த கம்பெனில. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லும்போது இன்னும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். நம்ம இந்த அளவுக்குலாம் கேவலமா திட்டுவாங்கல்ல. ஆனா திட்டு வாங்கியிருக்கோம். ஐயோ! கடவுள் குடுத்த இந்த வாய்ப்ப நம்ம எடுத்து பண்ணோம். இதுல இன்கம் வருது, வரல செகண்ட் பார்ட். ஆனா இது நல்லா இருக்கு. இந்த விட்டுறவே கூடாதுன்னு அந்த ஒரு மைண்ட் எனக்கு தெளிவா எனக்கு இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப அதிகமாலாம் எனக்கு யோசிக்க வரல. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என் மைண்ட்ல நின்னுச்சு எனக்கு. வெரி கிரேட். இப்போ இன்ஃபேக்ட் ஒரு ஒரு 7,000 ரூபா, 10,000 ரூபா, ஆர் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் வாங்கக்கூடிய சம்பளம் அளவுக்கு எனக்கு இதுலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சா போதும். ஆர் சில பேர் என்ன, நம்ம வீட்டுக்கு நம்மளால ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா
நம்ம வந்து சப்போர்ட் பண்றதுக்கு கிடைச்சா போறோம். இப்படிதான் இன்னைக்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் சொல்லும்போது நம்ம கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் உங்களோட இன்கம் அந்த பிகினிங் அந்த 7,000 நீங்க ரீச் பண்ண அந்த நேரத்துல இந்த மாதிரி ஹையஸ்டா இன்னைக்கு ஒரு 2,45 லட்சம் ரூபாய் உங்களால போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த டைம்ல உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு நம்பிக்கை கிடைச்சது சார். பட் ஆனா நான் நம்பிக்கை நான் வரும், 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 வரும்னு அப்படியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அப்படி பண்ணவே இல்ல. உண்மைய சொல்லணும்னா, சாப்பிட கூட எனக்கு டைம் இருக்காது. சம்டைம் நான் ஒரு நாளைக்கு ஒரு வேள தான் நான் சாப்பிடுவேன். காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீட்ல அவ்ளோ எஃபோர்ட் வந்து போடுவேன். வெளிய கூப்பிட்டா வெளியவும் போவேன். மீட்டிங் எடுக்கிறது, பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது. சாப்பாடு கூட மறந்துருவேன். வீட்ல எந்த ஃபங்ஷனும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஏதோ நல்ல நாளு, கெட்ட நாள் எதுவுமே எனக்கு மைண்ட்ல வந்து நிக்காது. ஐயோ! எனக்கு மீட்டிங் இருக்கு. ஐயோ! எனக்கு ஃபோன் கால் இருக்கு. ஐயோ! நான் இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் நான் குடுக்கணும். எனக்கு இதுதான் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருந்தேன் நானு. குழந்தைங்க வந்தாங்கன்னா, அந்த நைட் டைம், ஈவினிங் டைம் அவங்கள வந்து கேர் பண்றது. மார்னிங் அனுப்பி விடுறது ஸ்கூல்ல. ஈவினிங் பார்க்குறது. அது தாண்டி இன் பிட்வீன் எல்லாமே நான் எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸா உட்கார்ந்து வெளிய போறது, சீரியல் பார்க்குறது, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது, அம்மா கிட்ட பேசுறது, எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் இத எப்படி பண்ணணும்? அடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடுத்து லீடர்ஸ் உருவாக்கணும். அச்சீவர்ஸ கொண்டு வரணும். நம்மளுக்குள்ள இன்னும் நெட்வொர்க் இன்கிரீஸ் பண்ணணும். இது மட்டும் தான் என்னுடைய மைண்ட் செட் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருப்பேன். வீட்ட விட்டு வெளிய போமாட்டேன். என்னுடைய வீட்டு எதிர்லயே நான் இருக்கிறேன்றது யாருக்கும் தெரியாது. அக்கம் பக்கத்துல மேல யார் இருக்காங்க கூட எனக்கு அந்த அளவுக்கு நான் யார்ட்டயுமே கான்டாக்ட் பேசினது கிடையாது. ஆனா, நான் இந்த வேலைய அவ்ளோ ஃபுல் ஃபிளட்ஜா எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நானு. அதுதான் சார். இன்னைக்கு ஒரு 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 டீம் பிரேக் ஆகும்பொழுது லைக் ஓரளவுக்கு நல்ல இன்கம் வந்தது. ஆல்மோஸ்ட் நீங்க கோல்ட் டைரக்டர் லெவல்லையே நல்ல இன்கம் அண்ட் ஸ்டார் டைமண்ட் இந்த லெவல்லையே வரும்போது நீங்க 1 லேக் தாண்டிட்டீங்க. நம்ம யூஸ்வலா க்ரௌன் முடிச்சா 1 லேக் அப்படிங்கிறது யூஸ்வலா பேசுவோம். பட் ஆனா இந்த இன்கம் ஸ்டார் டைரக்டர்லேயே 1,12,000 கிட்டத்தட்ட நீங்க இன்கம் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன இன்னைக்கு நிறைய பேர் பண்றது என்ன, இனிமே இதுல எல்லாம் பணம் வராது, ஸோ வெஸ்டீஜ் இனிமே இதுல வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு வேற சில வேண்டாத விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இதுலயும் ஒழுங்கா பண்ணாம அங்கேயும் ஒழுங்கா பண்ணாம அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இதைத்தான் நீங்க ஃபுல் டைமா உங்க கெரியரா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இன்கம்னு பார்த்து பண்ணல, பட் இதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த இதுதான் வெஸ்டீஜ் தான் பண்ணணும் முழுமையாக அப்படின்னு அந்த உங்களுக்கு அந்த தாட் வரதுக்கான காரணம் என்ன? ஏன்னா, நான் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். என்னுடைய கஷ்ட சூழ்நிலை கடந்து வந்ததுனால தான் மேபி நான் கொஞ்சம் ரிச் ஃபேமிலியா இருந்தேன். அப்டின்னா, கண்டிப்பா அந்த கஷ்டம் இல்லாம நான் வளர்ந்திருந்தேன்னா, நான் பிசினஸ் பண்ணியிருப்பேனான்னு கேட்டா எனக்கு டவுட் தான் எனக்கு. நான் கஷ்ட ஃபேமிலில இருந்து நான் வந்திருக்கேன். அம்மா, அப்பா நல்லா சம்பாரிக்கிறவங்க தான். வெல் பெர்சன் தான். என்னுடைய ஹஸ்பண்டுமே சம்பாரிக்கிறவங்க தான். பட் இருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சினா குடுக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நான் அவங்க கைய தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கும். நெறைய இடத்துல நான் அசிங்கம், அவமானம்லாம் பட்டுருக்கேன். கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன். சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த கஷ்டங்கள்னால தான் நான் இந்த பிசினஸ்ல எனக்கு ரூ. 7,500 வரும்போது, ரூ. 6,000 எனக்கு சேலரி. ரூ. 7,500 வரும்போது, இத விட்டுறவே கூடாது. இத கண்டிப்பா பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். 9த் மந்தே ரூ. 1,49,000 இன்கம் வந்துச்சு. அது கன்டினியூவா எனக்கு 1,00,000 இன்கம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம் என் ஃபேமிலிலுமே வேற மாரி பேச ஆரம்பிச்சாங்க. "நல்லா தானே இன்கம் எடுக்குற. உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னும் மாற ஆரம்பிச்சது. பட் எப்படி இன்கம் எடுத்தாலும் சொல்லுவாங்க, இன்கம் எடுக்கலனாலும் சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. திருந்தவே மாட்டாங்க அவங்கலாம் வந்துட்டு. ஆனா நம்ம லைஃப் அவங்களுக்காக நம்ம ரியாக்ஷன் குடுத்தோம்னா, நம்ம லைஃப் தான் வீணா போயிடும். நம்ம எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாத, எமோஷனலா, சென்டிமென்டலா ஆகாத. ஒரே விஷயம் தான். நம்ம குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் நம்ம வந்து குடுக்கணும். அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகணும் அப்டின்னா, இந்த பிசினஸ தெளிவா நம்ம லைஃப் நம்ம தான் வந்து இது பண்ணணும். நம்ம லைஃப் நம்ம பணம் சம்பாரிச்சா தான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. நம்ம கிட்ட பணம் இல்லன்னா, கட்ன வீட்டுக்காரரே இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ வீட்ல சும்மா தானே இருக்கிற. என்ன பண்ண?" அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. யாரா இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் வீட்டு வேலை பார்த்திருந்தாலுமே, இல்ல நம்ம வேலைக்கு போனாலுமே, வேலை செய்ற இடமும் வந்து சேஃப் கிடையாது. இதெல்லாமே நெறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணேன். கண்டிப்பா நம்ம நெறைய நல்லா வீட்ல இருந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ எங்க வீட்ல எனக்கான மரியாதை கிடைக்குது. நான் மீட்டிங் எடுக்கிறேன் அப்டின்னா, வெயிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணுனா, ஃபோன வீட்ல இருந்து வந்தோனே தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஃபோன முன்னாடி கிளாஸ், பின்னாடி அந்த முன்னாடி டெம்பர் கிளாஸ், பின்னாடி பேக் கேஸ் தூண்லாம் உடைஞ்சு போகும். ஃபோன் ரெடி பண்ணி குடுக்க மாட்டாங்க. கன்னத்திலேயே பலார்ன்னு வந்து ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க. அப்படியே பேடா பேடா பேசுவாங்க. நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க. கண்ணெல்லாம் கலங்கும். அப்ப வீட்லயும் அசிங்கம், அங்கேயும் அசிங்கம். எல்லாம் பட்டு பட்டு தான் நம்ம விட்டுறக்கூடாது. லைஃப்ன்றது, ஃபேமிலின்றது ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. இது ரியாலிட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு. ஆனா பிசினஸ் அப்படி கிடையாது. நம்ம விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் தொடர்ந்து நான் எடுத்து பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வீடு கட்டியிருக்கேன். வீடு கட்டியிருக்கேன். இது என் ஃபேமிலில பார்க்கும்போதே அவங்களே வாய் அடைச்சு போயிட்டாங்க. என்னாலயே கட்ட முடியல. ஆனா நீ கட்டியிருக்க. என் சிஸ்டர்
நல்ல இன்கம் ஏர்ன் பண்றாங்க. நல்ல இன்கம் தான் ஏர்ன் பண்றாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கட்டி குடுத்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் என்னுடைய வெஸ்டேஜ் இன்கம் வச்சு நான் என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன். எனக்கும் ஹஸ்பண்ட் சைட்ல வீடு இருக்கு. ஆனா நான் இந்த வீடு கட்டியிருக்கேன்னும்போது ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. இதெல்லாம் மெயின் ரீசன்னா நம்ம மைண்ட் செட் தான். நம்ம மைண்ட தெளிவா வச்சிருக்கோம்னா எவ்ரிதிங் சக்சஸ் இந்த இடத்துல. மைண்ட் கொஞ்சம் டீவியேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், நெய்பர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு அடிச்சு வேலைக்கு போனா தான் நிரந்தரமான இன்கம். இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொரிய போட்டு போறாங்கன்னா, உடனே நீங்க பத்தி எரிஞ்சீங்கன்னா அது வேஸ்ட். அத தூக்கி தண்ணி ஊத்தி அணைச்சுட்டா ஆகுற வேலை நம்மளால முடியும். நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்டா மைண்ட தெளிவா வைக்கிறீங்கன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு மீட்டிங் ட்ரைனிங் டெய்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. பாஷா சார்லருந்து, அசோக் சார்லருந்து, பிரியா மேம்லருந்து, நம்ம டீம் லீடர்ஸ்லருந்து, ஆர்.எஸ். ராஜன் சார்லருந்து, சரவணன் சார்லருந்து எல்லாருமே ஒவ்வொரு லீடருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவா நம்ம வைக்கிறோம்னா, நீங்க வந்து போகலாம். இப்ப எனக்கெல்லாம் வந்து லேட்டா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. நெறைய இப்ப வர நியூ ஜெனரேஷன் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்ப நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும்போது, என்னைய மாரி சக்சஸ் பண்ண நெறைய லீடர்ஸ் உடைய ஸ்பீச், அந்த ப்ரூஃப் இதெல்லாம் நீங்க காமிக்கணும்னா, அவங்க லைஃப்மே வந்து மாற ஆரம்பிக்கும். படிச்சுட்டு வேலைக்கு தான் போடணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. வேலைக்கு போனா ஒரு பர்ட்டிகுலர் இன்கம் தான். அதோட ஸ்டாப் ஆயிடும் இல்லையா? அத தாண்டி அடுத்த லெவல் போக முடியாது. ஆனா நம்ம பிசினஸ் பண்றோம்னா, இன்னைக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா 40,000 சம்பாரிக்க முடியும். அடுத்த மாசம் ரூ. 1,00,000 சம்பாரிக்க முடியும். என்ன வேணாலும் நம்மளால